ப்ரோ வெளியே ப்ரோ. ஓகே ஓகே வாங்க. சொல்றா. யா வாங்க வாங்க ப்ரோ. ராக்ஸி ப்ரோ வெல்கம் வெல்கம். வாங்கிட்டேன் நான் 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டேன். போதுவா நம்மளுக்கு? ஸ்ரீதர் ப்ரோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. வாங்க வாங்க ராக்ஸி ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கேம் விளையாடிட்டு அப்கமிங் என்னென்ன கேம்ஸ்லாம் வருதுன்னு சும்மா அப்படியே வந்து பார்க்கலான்னு இருக்கேன். என்னென்ன 26ல் என்னென்ன கேம்ஸ்லாம் வரப்போகுது, ஸோ அதெல்லாம் பார்ப்போம் உட்காந்து. சும்மா ட்ரெய்லர்ஸ் மாதிரி என்னென்ன கேம்ஸ்லாம் வருது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கலான்னு இருக்கேன். அப்புறம் நம்ம லைவ் என்னென்னலாம் வந்திருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுவோம். என்னென்ன எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. மோஸ்ட்லி எல்லாரும் இன்னைக்கு இந்த டேட்டுக்கு தான் வந்து பயங்கரமாக எக்ஸெப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. December 31 ஒரு நல்ல ஸ்ட்ரீமில் எப்பிக்கில் கேம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன கேம் வரப்போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல கேம் விட்டால் நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். GTA 6 வரப்போகுது. என்னது இன்னும் வரும். அது இந்த வருஷம் வராது ப்ரோ, அது வாய்ப்பு இல்லை ப்ரோ. அது நம்ம வந்து நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வருது வருதுன்னு சொல்லிட்டு. வரவே வராது அது கடைசி வரைக்கும். பாருங்க, ஆர்கைட்ஸ் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு எல்லா கேமையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா கேமையும் இன்னைக்கு விளாட்றோம் நம்ம. வந்து இருங்க, வந்துட்டார், இன்வைட் கொடுத்துட்டாரு. ஹலோ கேக்குதா ப்ரோ? ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. இது கிக் கேஷ் போடுங்க. கேஷ் அவுட் வேணாம், கிக் கேஷ் போடுங்க. ஒரு 2 மேட்ச் போயிட்டு வெளி தாக்கிட்டு. கிக் கேஷ்னா இதானே? சாதா தானே? ஆமா ஆமா, அதான் நார்மலா போட்டுருக்கீங்களா? டோர்னமெண்ட் போடுறாங்க. அதான் நார்மல் கைஸ். இன்னைக்கு என்னன்னா இருக்கிற எல்லா கேமையும் விளையாடி பார்க்க வேண்டியது தான். ஆர்க் ரைடர்ஸ் விளாட்றோம். ஆமாம், லைவ் போட்டிருக்கேன். அப்படியே டீம் பண்ணால் நீ அழகாக இருப்பீங்க. நாளைக்கு நியூ இயருக்கு வாங்க, நாளைக்கு லைவுக்கு வாங்க. நாளைக்கு வந்து பியர் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே கொஞ்சம் வயசு கம்மியான மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கண்டிப்பாக கார் ரேஸ் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சிமுலேஷன் செட்டப் போட்டுட்டு இன்னைக்கு கார் ரேஸ். கால் ஆஃப் டியூட்டி இருக்குது ப்ரோ. ராக்ஸி ப்ரோ இப்போ வந்து அதுக்கு தான் இவரை கூப்பிட்டேனே நான். இங்கே பாருங்கள், ரஞ்சித் ப்ரோ வந்திருக்காரு. அவர் தான் மோஸ்ட்லி கால் ஆஃப் டியூட்டி பிரியர். அவரை வந்து கூப்பிட்டுருக்கேன். ஸோ அவர் கூட கொஞ்ச நேரம் ஃபைனல்ஸ் போட்டு ஒரு டார்கெட், ஒரு 40 கில்லு டார்கெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். நம்ம வேறு என்ன இருக்குது, பாடி கேம் கொஞ்சம் நேரம் விளாட்லாம், ஃபோர்ஸா ரேசன் விளாடுவேன், ஜிடிஏவும் விளாட்லான்னு இருக்கேன், ஹெல்டேவர்ஸ் ஒரு மிஷனு, அப்புறம் வந்து அன்பவுண்ட் விளாட்லான்னு இருக்கேன். ஆமாம், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நைட்டு முடிய வரைக்கும் டெல் மை நேம் அண்ட் பிளே GTA 5 ஆகாஷ் அண்ட் ஹரிஷ். வாங்க குருராம் வீலாக்ஸ், வெல்கம் ஆகாஷ் அண்ட் ஹரிஷா ப்ரோ. அப்போ இருங்க, ஜிடிஏ விளையாடும் போது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஜிடிஏ சும்மா போயிட்டு வருவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் போயிட்டு. ஸ்டார் வார்ஸா? ஸ்டார் வார்ஸ்னு முடிக்கல, அது இருக்கு அப்படியே. அது ஸ்டோரி முடிஞ்சு, அதனால இன்னும் ஒரு 3 மிஷன் அப்படியே இருக்கு. ஸோ அதுவும் பண்ணுவோம், அது விளையாடுவோம். ஸ்டோரி முடிச்சிங்களா? அதுக்குலயுமா? ஸ்டார் வார்ஸ்னா அந்த ஸ்டார் வார்ஸ் இல்லை, ஸ்டார் வார்ஸ் பேட்டில் ஃப்ரண்ட் 2 அது முடிச்சிட்டேன். குரல் என்னாச்சு ப்ரோ? அதுதான் ப்ரோ, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரொம்ப திமிரு பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லாக ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு கேம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே குரல் அப்படியே மாட்டிக்கிச்சு எனக்கு. லைவ் போட்டு வச்சிட்டேன் ப்ரோ. சரி காய்ஸ், வாங்க இன்னைக்கு போட்டு வாங்க. அசான் ப்ரோ வாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. அசான் ப்ரோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு கைஸ் அசான் ப்ரோ. என்ன ப்ரோ? நியூ இயருக்கு வந்து பாருங்க, எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.
இன்னைக்கு நியூ இயருக்கு இங்கே தான் நியூ இயர் இன்னைக்கு. எங்கள் வீட்டில் கத்துவாங்க வந்து கேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஜஸ்ட் நவ் செமஸ்டர் எக்ஸாம். அப்படியா? சூப்பர் ப்ரோ. வாங்க வாங்க கைஸ். அஷ்டு ப்ரோ வாங்க வாங்க. லாஸ்ட்டாக பார்த்தப்ப 200 அரோன்னு இருந்துச்சு. ஃபைனல் நைஸ் க்ரோத் ப்ரோ, கீப் இட் அப். தேங்க்யூ ப்ரோ. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. குட் ப்ரோ, சேம் ஃபார் மீ லால். ஓகே கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம சிஸ்டம் செட்டப் ஒரு என்ன ப்ரோ பியா ப்ரோ எடுத்துட்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்க? எடுத்துட்டு போகாதீங்க ப்ரோ, கில்லடிங்க. ஓரம் வச்சு லாக் பண்ணுங்க. நீ வைங்க. ஆமாம் இப்படி வைங்க, லாக் பண்ணுங்க ப்ரோ. நந்தா ப்ரோ போட்டு தாக்குங்க எல்லாரும். உங்களுக்கு போண்டா ப்ளஸ் கேமிங் எனஃப் ஃபார் நியூ எவனை அடிக்கிறான்? அவன் யார் அடிக்கிறான்? ஓடு உள்ள ஓடு. பின்னாடி வந்துட்டாங்க, பின்னாடி வந்துட்டான். இன்னைக்கு வந்து புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன், ரேசர் டெத் ஆடர் V3 ப்ரோ. ஸோ இன்னைக்கு தான் வந்துச்சு. நல்லா இருக்கா பாருங்க. சரி ஓகே, கொஞ்சம் FPS. ஆமாம் ப்ரோ, அங்கே வந்து நான் பின்னாடி வந்து வச்சுட்டான் ப்ரோ. டீமே போகக்கூடாது. சரி ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு என்னது உருகலுக்கா? உருக்கலங்கு ஏதோ சொல்லிக்கிறீங்க. உருக்கலங்கு என்னது? உருளைக்கிழங்கு போண்டா ப்ளஸ் கேமிங் எஸ் எனஃப் ஃபார் நியூ இயர் ஃபார் மீ. அப்படியா? ரைட்டு. நம்ம நைட்டு ஒரு கேக்கை வெட்டிட்டு ஃபேமிலி கூட அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். போட்டு தாக்குங்க. அந்த உருளைக்கிழங்கு கொலை பண்ணியாச்சு. ஐயோ முடிச்சிட்டான். நானே சேர்த்துட்டேன். விக்ஸு மாத்திரை போடுங்க, குரலை மாற்றுங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ஏதோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். டேப்லெட்ஸ் போட்டுன்னு தான் இருக்கேன், சரியாக மாட்டேது. மோஸ்ட்லி இன்னொரு 1 வாரம் ஆகும் கைஸ் எப்படியோ. ஏன்னா வந்து சரியா இந்த பனி டைமில். ஸோ அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. என்ன ப்ரோ பி கிட்ட வந்துச்சு டப்பா? பி கிட்ட வரக்கூடாது. வா வெஞ்சிக்கிட்டே வா. செத்துருவாங்க. ஆமா இங்கே ஒருத்தவன் இருறா. செத்துட்டான் காலி. ப்ரோ பாக்ஸ் தூக்கிட்டு வரானுங்க ப்ரோ. யார் எவ்வளோ ப்ரோ? அவனே செத்துட்டான் போட்டு. வாங்க. உங்களுக்கு இல்ல உருளைக்கிழங்கு. செத்துட்டான். ஐயோ என்ன ப்ரோ? நம்ம அழுத்துக்குங்க. அந்த பாட்டு தானே உருளைக்கிழங்கு. போட்டோம் எடுக்கலாம். போட்டோம் நம்ம. ஐயோ நானே சுத்துனே. ஐயா இருங்கடா. நீ வா இங்க வா. வா. நானே மைன் போட்டு வச்சுக்கிறேன், அதுலயே வச்சு சாவறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றது? பார்த்தேன். என்ன ப்ரோ இது? எங்கெங்க போறேன் நானு? வருவானே இப்ப என்கிட்ட. வாடா வாங்க டோலக்பூர் ப்ரோ. அஸ்வின் ப்ரோ வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ப்ரோ. சாப்பிட்டு தான் ப்ரோ அப்படியே உட்காந்துட்டேன். மதியானம் சாப்பிட்டேன். FPS காமிக்குதா? எலிமினேஷன் ஸ்ட்ரீக். இருந்தா சாரி ப்ரோ. போங்க. நீங்க எடுங்க.
வந்துட்டாங்க ப்ரோ வந்து மேல வரான் ஒரு ஹெச்பி ப்ரோ அவன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ணா வெயிட் பண்ணிக்கோ நம்மளுக்கு என்ன ஹாப்பி நியூ இயர் அவ்வளோதான் லைவ் ஆரம்பிச்சாச்சு அப்படியே லைவ் அப்படியே போக வேண்டியது தான் ப்ரோ நோ அப்ஜெக்டிவ் போட்டு என்ஜாய் பண்ணுங்க கேம் செத்தானா எனக்கு 7 கிலோ வந்தது அடுத்த பாக்ஸ் இங்க பாருங்க கைஸ் நம்ம தான் ஒரு வேளை ப்ரோ அவர் வாய்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரா தெரியலையே மாத்தானே ஏதாச்சும் அட்டாக்கிங் சட்டன் அட்டாக்கிங் இறக்கிட்டான் போல ஆக்டிவ் வந்து முடிய போகுது We're at the end of this game show event. What a spectacle! The Boundless one on it. opening vault 2. சாவு வா வந்துட்டேன் யார் இருக்காங்க ஓட்டான் அடடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் மைக் ஆன் ஆமா என்ன ப்ரோ சாப்பிட்ட நான் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு சாம்பார் சாதம் அப்புறம் வந்து ஏதோ ஒரு பொரியல் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஷ்ரூம் ரைஸ் சாப்பிட்டேன் ப்ரோ நேற்று வாங்கிட்டு வந்தது மிச்சம் இருந்தது அது நம்பாலு பண்ணுங்க வச்சு செய்யலாம் வாங்க சிஎஸ்பி வாங்க வெல்கம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ப்ரோ ப்ரோ அவனுக்கு ஓப்பனே பண்ணிட்டானுங்க ப்ரோ அவனுங்க அங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் போயிட்டானா அங்கே கைஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இருக்கட்டும் வாங்க முகமது சையத் ப்ரோ வாங்க ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இங்கே திறந்தானே ஏய் எங்கடா கொஞ்சம் வாங்கிட்டு போலான்ட்டு அங்கே ஹாப்பி நியூ பிளான் என்ன ஹாப்பி பிளான் ஏதாவது ஒரு பிளான் தான் வா எரிஞ்சிக்கிட்டே வா வரமாட்டியா நியூ இயர் என்ன 2026 தான் ப்ரோ ஒரு ஹெச்பிலே தப்பிக்கிறானுங்க ப்ரோ அவனுங்க ஐயா பாத்தேன் ரெண்டு பேர் ப்ரோ வாங்க உள்ள முடிச்சு விடுங்க எல்லாரும் காலி கம்மி நியூ இயர் பிளானு இல்லை ப்ரோ அப்படியே ஃபுல்லாக கேம் தான் எழுதிக்கிற எல்லா கேமும் இன்ஸ்டால் பண்ணி எல்லா கேமையும் விளாட்லான்னு இருக்கேன் அப்புறம் வீட்டோட ஃபேமிலியோட ஒரு கேக்கை வெட்டிட்டு திருப்பி வந்து அப்படியே கேமுக்குள்ள உட்கார வேண்டியது தான் நாளைக்கு லீவ் தானே என்ஜாய் பண்ணுவோம் நாளைக்கு எப்படியோ மீட்டிங்லாம் வந்து இருந்தாலும் வரமாட்டாங்க அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நைட்டு ஃபுல்லாக இன்னைக்கு கேம் தான் ப்ரோ சகித் ப்ரோ அங்கே வாங்க மேட்ச் கேம் முடிஞ்சு என்ன ப்ரோ 40 கிலோ எடுக்கலான்னு பார்த்தா 10 கிலோ கூட இல்லை எனக்கு இந்த மவுஸில் செட் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கா அதனால வந்து சென்சிட்டிவிட்டி இது ஆகுது பாஸ்கர் வாங்க கட்டப்பா பாகுபலியே ஒத்தனா ரீல்ல கபாலி பாகுபலி இல்லை 5 ப்ரோ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரியாக்ஷன் வீடியோ ஒன்று எதுல ப்ரோ இன்ஸ்டால இல்லை ப்ரோ இதில் யூடியூப்ல போட்டு விட்டேன் ப்ரோ இந்த கட்டப்பா பாகுபலியே அது என்ன டைலாக் இது குத்துனது யாரு அதே சொல்லுவாடே திருப்பி பார்க்கணும் அப்பதான் ஞாபகம் வரும் எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காது
பாகுபலியே யாரு குத்துனா அதுதானே. கட்டப்பா பாகுபலி ஏன் குத்துன இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஆமா எது மைக் என்ன ஆஃப் பண்ணிட்டா ஆன் பண்ணிட்டா இருப்பா. போல கே அம்பிட்டியா? சரி 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 ரைட். கார்ட் பண்ண தினேஷ் ப்ரோ. போட்டு விடுங்க போட்டு விடுங்க. தினேஷ் ப்ரோ நீங்க சில்வர் இருக்கீங்களா கோல்ட் இருக்கீங்களா டாப் இருக்கீங்க எதுல இருக்கீங்க? அப்படியா? நான் இப்ப என் சேர்ல உட்காந்துக்கிறேன். கோல்டு கோல்டு இல்ல ப்ரோ. கோல்டுல இருக்கேன் ப்ரோ. நான் சில்வர் கண்டே ப்ரோ. ஓகே ஓகே நைஸ். நான் எனக்கு இன்னொரு 50 பாயிண்ட் வந்தா இது போயிடுவேன். ஏது பிளாட்டினமா? ஆமா. गाइस எத்தனை பேர் பாத்துறீங்க? நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல நான் இப்ப அனுப்பிச்சு விடுறேன் அப்புறமா. இது பேர் என்ன? நீ பேசுற சவுண்ட் கேட்கலையா? அதான் நீ சரி மைக் நினைச்சிட்டேன். மீம் ரியாக்ஷன்ஸ்ல மீம் ஷேர்ஸ்ல வந்து உங்க மீம்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க. நம்ம நைட் வந்து பாப்போம் என்ன அது எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு சும்மா ஒரு தினேஷ் ப்ரோ வீடியோஸ் பண்ணலாம். என்னது அவங்களே சரி இது பண்ணுவாங்க ப்ரோ வீடியோ பண்ணலாம். வீடியோ பார்க்கலாமா? गाइस 12 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 8 பேர் 12 பேர் ஆயிட்டீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அப்படியே வந்து நம்ம டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீம் ஷேர்னு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அதில் இன்கேஸ் நீங்கள் பார்த்து ஏதாவது என்ஜாய் பண்ண ரீல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி விடுங்க. நம்ம வந்து டெய்லி நைட்டு லைவ் முடிச்சுட்டு உட்காந்து அப்படி பார்ப்போம். ப்ரோ அது என்ன ப்ரோ 017 உங்கள் பர்த் ரேட்டா? இல்லை ப்ரோ டெவிலியஸ். அது பேபி டெவிலியஸ் ப்ரோ. பேபி டெவிலியஸ். ஓஹோ இல்ல எல்லாம் நாட் சவுண்ட் வைப்பாங்க. இவரு ராயல் கிங்ஸ்னு ஏதோ வைப்பாரு. என்ன பேரு? எஸ் ராயல்ஸ் கிங்ஸ். அது ராயல் கிங்ஸ் தெரியுமா ப்ரோ? பிஜிஎம்ல ஒரு பேர் வச்சிருக்கான். என்ன பேரு? காட் ஆஃப் ஃபாதர். காட் ஆஃப் ஃபாதரா? ஃபாதர் இல்ல அவர் இங்க ஒரு பேரு டார்க் நைட்னு ஒரு பேர் வச்சுன்னு வராரு. எல்லா கேமுக்கும் ஒரு கேம் பேருன்னு ஒன்னா இருக்கா? என்னது செத்துறாதே செத்தாருதே ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் ப்ரோ. ஸ்பார்க்கே ஷீல்டு போட்டாலும் அடி பண்ணா உன்ன வரண்டா வந்து அடிக்கிறா உன்ன வரான் பாருங்க. தப்பிச்சிடுறா கைப்புள்ள. எவனோ ஒருத்தன் வந்தா கண்டிப்பா எவன்டா அவனை நீயே வந்து சாவடா. அதுல வாடா பாத்துக்கிறேன். இங்க பேர் எல்லாம் இங்க தாங்கிறானுங்க. ஐயோ நான் காலி. அஜித் ப்ரோ அதை வச்சு தூரம் தான் ப்ரோ சண்டை போடணும். நீங்க கிட்ட போய் சண்டை போடக்கூடாது ப்ரோ. என்ன கேம் என்ன மேட்ச் அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்? பிராக்டிஸ்ல செட் ஆயிடுச்சு. அது ரெண்டுத்தையும் ஒரே ஷாட்ல அடிக்கிறீங்களா? இங்க எவனோ இருக்கான் எவனோ ஏதோகிறான் பாரு. அடா ஓகே கண்ணுக்கு தெரியாம வந்துட்டானே. செத்துட்டோம் ப்ரோ. ஆமா ஆனா நல்லா போச்சு. அந்த பாக்ஸ் அவன் ஏக்குதான் எடுத்துட்டு போவானுங்க. எடுத்துட்டு போக விடக்கூடாது. வாங்க சீக்கிரம் கமான். ஏய் போறானுங்க ப்ரோ. கீழே தான் போடுறான். அதை நம்ம எடுத்து போட்டுடலாம் வாங்க. பின்னாடி ஐயோ டிக்கிலே அடி பண்ணா உங்களை. எவன் என்னாலும் எடுத்துட்டு வாங்க. இதில் எவனாலும் இப்போ எடுத்துட்டு வரோம். சரி டெட் பாடி ப்ரோ இருங்க அவனுங்களே எடுத்துட்டு வரட்டும். எப்பிக் கேம் உள்ள பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? எல்லா கேமும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆமாம் ப்ரோ பாஸ்கர் ப்ரோ எல்லா கேமும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். அவர் கீழே போயிட்டாரு. வெயிட் பண்ணோம் ப்ரோ. வெயிட் பண்ணோம். எத்தனை வரட்டும். இங்கதான் ஏறுவானுங்க ஜிப்லைன்ல. அவனே சாவான். விடுங்க அவங்களே சாவானுங்க. வந்து செத்தான் பேரு 2 செத்து 3 காலி. ஐயோ என்ன சாவடிச்சிட போறான்.
ஆஹா சாப்பிட அவ்வளோதான் சாவு எரிஞ்சு சாவு சாவு போடு மைண்ட்ல சல்லு சல்லுன்னு வச்சாருங்க இன்னும் வச்சுட்டு வராங்க பரவாயில்ல செம்ம போட்ட மைண்ட்ல எல்லாத்தையும் ஒரு ஆளா டப்புன்னு வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. பாத்தீங்களா அந்த மைண்ட் கில்லாம்? வாங்க முகுந்தன் ப்ரோ வாங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. முகேஷ் ப்ரோ வரல இன்னும். முகுந்தன் வந்திருக்காரு. ஓடு சாவ் என்ன ப்ரோ இது எவ்வளவு நேரம் ப்ரோ வந்துட்டோம். அது கீழ லான்ச் எடுத்து கீழ இருக்கு. இல்ல மேல இருக்கட்டும் மைண்ட் போறதுக்கு வசதியா இருக்கும் அங்க. நம்ம மேல ஏறுவோம். மேல ஏறதுக்கு வழி இருக்கு தானே? உடைச்சாங்கன்னா அப்ப கீழே உடச்சு எடுத்துடலாம் விடுங்க. அங்க இருக்கான் பாருங்க அவன் தான் லாஸ்ட். அவன் லாஸ்ட் அவனை முடிச்சு விட்டுருங்க. நீங்க அடிக்கிறான். பர்பிள் வந்துட்டானுங்களா? ஐயா எல்லாரும் முடிச்சிட்டான் ப்ரோ. நைட்டு ஃபுல்லா ப்ளே பண்ணுவியா தல? ஆமா ப்ரோ ஆமா நைட்டு இன்னைக்கு ஃபுல்லா கேமிங் தான். இந்த இது வேலையும் கிடையாது. இன்னைக்கு ஃபுல் கேமிங் தான். என்ஜாய் பண்ண எல்லா கேமையும் என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. இன்னைக்கு ரீகேப் மாதிரி இன்னைக்கு இந்த வருஷம் எந்தெந்த கேம்லாம் வாங்கினோமோ இருக்கிற 36 கேம் ஏற்றி வச்சிருக்கேன். 36 கேம் என்ஜாய் பண்ணுவோம். புரியல. எஸ்ஸா எனக்கு டெட்ராய்ட் வருமோன்னு தோணுது எனக்கு. அதுதான் விடாம வச்சிருக்கானுங்க. டெட்ராய்ட் பிகேம் ஹியூமன் அதுதான் வருமோன்னு தோணுது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. வாங்க டுமாரோ எனி பிளான்ஸ்? டுமாரோ வந்து ஆர்டிஆர் சாப்டர் 3 முடிக்கலாம். சாப்டர் 3 2 3 சேர்த்து முடிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. நாளைக்கு வேற என்ன புது கேம் இருக்கு? ஏதாவது புது கேம் நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம அந்த மாதிரி கேம் போடுவோம். நைட்டு ஒரு மோஸ்ட்லி ஒரு 1 hour என்ன பண்ணுவோம், ஒரு 30 minutes வந்து ஏன்னா நிறைய ரீல்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா 30 minutes ஆகும் நம்ம ரியாக்ஷனுக்கு, சும்மா பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. இன்னொரு 30 minutes வந்து நம்ம சும்மா பார்ப்போம் என்னென்ன வீடியோஸ் புது கேம்ஸ்லாம் வருது, கேம் ட்ரெய்லர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஐயோ கஷ்டானுங்க. ஜென்ஷன் இம்பேக்ட் ப்ளே பண்ண. ஜென்ஷன் இம்பேக்ட் அது மொபைல் அண்ட் பிசி கேம்ஸில் அது ஓகே ப்ரோ. பட் ஆனால் வந்து கிரைண்ட் அடிக்காத மாதிரி சொல்லுங்கள். கௌசல்யா வாங்க வெல்கம் கௌசல்யா தானே? வாங்க வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கைஸ் நீங்கள் வந்து ஏதாவது கேம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும், கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் கௌசல்யா கரெக்டாக சொல்லிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணது எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ரசா யாரா நீ? ஒரு ஹெச்பி ப்ராம மோனே ரோஸே நீ தான்டா. மல்டிபிளேயர். ஆமா மல்டிபிளேயர். இது என் கூட வந்து 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனந்தே வரண்டா. ஆனந்த் இன்னைக்கு ப்ரோ ஆனந்த் கூட இப்போ ஒழுங்கா தான் ப்ரோ ஆடுறானுங்க. எனக்கு ரோஸ் தான் ப்ரோ இப்போ எனக்கு ரொம்ப கண்டாவது. பாருங்க இதுல எல்லாருமே பிளேயர்ஸ் தான் ப்ரோ. ஐயோ எவ்வளோ தைரியம் இருந்தா எகிரி வருவாங்க அங்கேருந்து. ஒரே ஒரு லைட் அவனை மட்டும் முடிச்சிடுங்க. தோ வர்றான் பாருங்க. இங்கே இடத்துல இருக்கான், மேலே இருக்கான். நீ எப்படி எடுக்கிறேன்னு பார்க்குறேன்டா லைட்டே. வாடா நீ இருக்குடா அவனுக்கு. தோ ஓடிக்கிட்டே இரு. லைட்டு சொல்லுவான், ஓடிக்கிட்டே இருப்பேன். அடிச்சிட்டான். பரவாயில்ல. ப்ரோ 9 கிலோ எடுத்துக்கிறேன் ப்ரோ. அவனுங்க என்ன ப்ரோ இத்தனை கிலோ எடுத்துக்கிறானுங்க ப்ரோ? பாக்ஸ் எடுத்துன்னு போய் நம்ம போன ரஞ்சித் ப்ரோ நீங்கள் தான் அவனு போய் அடிங்க. லைட் எடுத்துருக்கான் பாருங்க பாக்ஸ். ஓப்பனில் ஓடக்கூடாது சொல்லிட்டே தானே இருக்கேன் நான்.
இருங்க ப்ரோ ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, வெளியே போகாதீங்க. மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணுங்க. இருங்க மைண்ட் கிராஃப்ட் இல்ல ப்ரோ, இது வரைக்கும் நான் விளையாடுனதே இல்ல ப்ரோ மைண்ட் கிராஃப்ட். ஸோ யாராவது நிறைய பேர் வந்தீங்கன்னா ஒரு செஷனை போட்டு இத்தனை டைமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட்டை போட்டு நம்ம விளாடுவோம் ஒரு நாள் மைண்ட் கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப நேரம் விளாடணும்ல தொடர்ந்து, அதுதான் மேலே இருக்கான். மேலே அவனும் பார்த்துட்டேன் நான். Drop the mine. Pyro mine. bro வர bro உங்களுக்கு இருக்கு செத்தான் ப்ரோ அவன். தப்பிச்சிட்டான் ப்ரோ, ஒரு ஹெச்பில தப்பிச்சிட்டான் ப்ரோ அவன். ஏய் ரோஸே நான் எடுத்து போறேன். ரோஸே அட ரோஸே அடப்பாவி இப்பயும் அடிக்கா துருச்சு ஓடுறானுங்க ப்ரோ. ரெடி வாங்குறானே. எங்கடா அட டேய் வர bro. டேய் அட டேய் அவனே உன்னை சாவடிக்காம விட மாட்டான் நான் இன்னைக்கு. இது ஒத்தால இந்த ரெண்டு செட் அடிச்சீங்க வெச்சே கடிக்கலாம். Champions உன்னை சாவடிக்காத மூடுறதாலடா இன்னைக்கு. ரோஸே ஒரு அடி ப்ரோ இங்க. ரோஸ் உன்னை தேடி அடி போட்டான். ஏய் ஓடிக்கிட்டே இருக்கா ப்ரோ அவன். அடிபட ஆரம்பிச்சிருச்சு. sending a rocket. வரண்டா இருடா வரண்டா அடிச்சிட்டான் bro. வரண்டா இருடா. வெயிட் நான் வரேன் புடிச்சா. எங்க ப்ரோ திருப்பி கீழே போயிட்டானா? இதோ ஓட்டம் ப்ரோ. ஏய் அட ஓடுற ப்ரோ. அடிச்சான் ப்ரோ. அடே இருடா ப்ரோ எமோட் போடுறான் ப்ரோ. ரோஸே இன்னைக்கு செத்தடா நீனு. யாரு சீட்ரு தானே நீனு, இன்னைக்கு சீட்ரு செத்தடா நீனு. மைண்ட் நீங்க ஐபிஎல்லாம் என்ன டீம்? ஐபிஎல்லையா ப்ரோ? எனக்கு வந்து ஐ ஹேவ் 0 கிரிக்கெட் நாலேஜ், ஐ ஹேவ் 0 பாலிடிக்ஸ் நாலேஜ் ப்ரோ. ஸோ வந்து நான் எவ்வளோ லைஃப் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே சுற்றுறது ஐயோ அதான் தெரியும் எனக்கு. அதான் எரியுது மினுக்கிறதுல போய் தான் போய் உட்காருவீங்களோ? ஆட்டோ யார் அது லாஸ்ட்டாக செத்தது யாரு ப்ரோ? ரோப்ளாக்ஸ்ல நிறைய கேம் இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்படியா சரி ஓகே, ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே போகிறான் பாருங்க, இங்கே இருக்கான். Drop there. Explosive mine. ரோப்ளாக்ஸ் ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சாயின் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் ரோப்ளாக்ஸ். நீங்க செத்துருவீங்க எனக்கு தெரியும் ப்ரோ. இந்த ரோஸே எடுக்க கூடாது. சரி கொஞ்ச நேரம் சீரியஸ் மேட்ச். சீரியஸ் வாங்க என் கூட வாங்க. இந்த ஒன்று ரோஸ் எடுக்க விடக்கூடாது, அதனால கொஞ்சம் சீரியஸ். They've had time to plan their revenge. The socialite. ஃபர்ஸ்ட் இதுலயே இருங்க வாங்க. இது ஜம்ப் பேட்ல குதிங்க. இங்க ஒருத்தன் இருப்பானே இல்லையா? ஓகே இவன் மேல இருக்கான் ஒருத்தவன். இதுல ஃபர்ஸ்ட் இது மைனா போட்டு வச்சுறேன். Setting a mine. Pyro mine. ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ரோ. அவ்வளவுதான். என்ன தூக்குங்க என்ன ப்ரோ என்ன தூக்குங்க. பின்னாடி வந்துட்டாங்க. Enemy down. கூடியே வாங்க. இதுதான் ஓகே பாஸ் இருந்ததா? ஒருத்தவர் மட்டும் தான் வந்தாரு, இன்னொருத்தவர் எங்க டெட் பாடி? நம்ம 2 பேர் சாவத்துக்கு முன்னாடி அவர் போய் செத்துட்டாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அங்க ஒருத்தர் இருப்பான்னு சொல்லிக்கிட்டே போறேன் நானு. ஆனந்த் வந்துட்டான் கூட நினைச்சியா? ஆனந்த் வரட்டும். சரி வாங்க போவோம், பாத்துக்கலாம் ப்ரோ. நம்ம தான் போய் எடுக்கணும் ப்ரோ. வாங்க ப்ரோ, நம்ம எடுக்கலாம் முடிஞ்சு ப்ரோ. பாக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. அது ஜிப்லைன்ல ஏறி அவ்வளோதான். சண்டை தான் பண்ணோம். சீட்ற சாவு சீட்ற. இரு நான் அமௌண்ட் போடுறேன் உனக்கு. ஒரு வழியா முடிச்சாச்சு. சீட்ற அமௌண்ட் போட்டாச்சு. அவன் எனக்கு அமௌண்ட் போட்டான்ல ப்ரோ. நீங்க மேரிடா? இல்ல ப்ரோ, நான் மேரிட்லாம் இல்ல ப்ரோ. நான் ப்ரோ நந்தா ப்ரோ, நீங்க இது வாங்குனீங்களா? நான் பேட்டில் பாஸ்
இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ ஃப்ரீ தான் ப்ரோ ஓ டென்னிஸ். அது ஃப்ரீயா அது? ஓகே ஓகே. ஆமா ஆமா. அதனால தான் எல்லாரும் கேம் வச்சிருக்காங்க. ஏத்தாதே. நேத்தா பேத்த நைட் வாங்க ப்ரோ அட்டு ரவி வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாங்க வாங்க வெல்கம் வெல்கம். இதே போடுவா தினேஷ் ப்ரோ. போட்டு விடுங்க. அதாவது எது போட்டாலும் ஒரே பாயிண்ட் தான் ப்ரோ. என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். இதை நம்ம வாங்குறோம் பாருங்க, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இன்கிரீடியெல்லாம் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த இது உக்கார்ற சேர் பின்னாடி டிராகன் பெட்டோட. ஆமா 56 56ல இருக்கேன் இப்ப நானு. ஆமா யூஸ் காயின் வச்சு என்ன செஞ்சீங்க? காயின் நிறைய வச்சிருந்தீங்களே. நானா நிறைய வாங்கிட்டேன். இங்க பாருங்க அழகா ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். கியூட்டா இருக்குல்ல? அக்காவுக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கேன். பாண்டியம்க்கு செட் ஆகல. பாண்டியம்க்கு செட் ஆகல. பாண்டியம்மாக்கு செட் ஆகல, பருத்தி அம்மாக்கு செட் ஆயிருக்குல்ல. கோப்ரா தமிழன் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம். வாங்க ப்ரோ. CODM கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ரைட்டு. சேம் தேங்க்ஸ். சேம் டு யூ ப்ரோ. ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். அவங்க எப்படி போச்சு உங்களுக்கு? இந்த இயர் எப்படி போச்சு? இன்னைக்கு எப்படி போச்சு? போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் இது இந்த பிளே ஸ்டைலு ஸ்டாண்டர்ட் சிட்டி ஃபேங்வாய் சிட்டி புது மேப்பா ரைட்டு ப்ரோ. எனக்கு இந்த மவுஸ் கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தா லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்புது. அதனால வந்து என்னால் டப்புன்னு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி கிராஃப்ட் பண்ண முடியல. முன்னாடி கைஸ் நான் முன்னாடி வந்து இந்த மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், லாகிடெக்கோட 502. இப்போ இன்னைக்கு வந்து இந்த மவுஸ் வாங்கினேன், ரேசர் டெத் ஆடர். ஸோ வந்து எனக்கு சுத்தமாக சென்சிட்டிவிட்டி வரல. ஏன்னா இதோட வெயிட் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வெயிட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ப்ரொடக்டிவிட்டிக்காக. ஓகேவா? தனித்தனியாக வெயிட் ஒரு கிராம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் லைஃப் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அப்படியா? ஏன் ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. ரைட்டு. என்ன எதுவும் சலிப்பாக சொல்லுவீங்க? இந்த மேப்பை விளாண்டு நிறைய டைம் விளாண்டுங்க. போயிட்டு அந்த மூலையில் போயிட்டு அடி வாங்குற பத்திரலையா? இங்க வரா பாருங்க, உங்களை அடிக்கிறான் பாருங்க. யார் எங்க அடிக்க விட? யார் அடிச்சுட்டு வர்றேன்? சாவு. அங்க ஒருத்தவன் இருக்கான். அவனை விட்டு முடிச்சிருங்க. யார் அடிக்கிறேன்? சாவு ப்ரோ. எல்லாருமே காலி ப்ரோ. ஏன் எடுத்துட்டு? ஆமா மொத பாக்ஸ் நம்ம போட்டுடலாம் வாங்க ப்ரோ. அவர் ஷை டைப். நீங்க அதுக்குன்னு இவ்வளவு பேசக்கூட மாட்டாத அளவுக்கு ஷை டைப்பா ப்ரோ? இல்ல ப்ரோ. நான் அப்படிதான் ப்ரோ ஏதாவது லபன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. நீங்க அதை கண்டுக்காதீங்க. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம். அவன் ஏறி சாவான் ப்ரோ. அவனே ஓகே இங்க சாவலாமா? வர விட்டு அடிப்போம். அப்படியா? அதான் வேண்டாம் பாருங்க. வர்றேன். எவ்வளவு தைரியம் தான் வந்து எடுத்துட்டு போவார் பாக்ஸ். அடிச்சிட்டான் ப்ரோ. போய் சாவு. ஐயோ ப்ரோ அவனை எடுக்கக்கூடாதீங்க. ஒரு பாக்ஸ் ஏக்க போறான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு அடி அடிக்க ப்ரோ. அவனை தவிர எல்லாத்தையும் அடிக்கிறீங்க ப்ரோ. அப்பா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? விளாடிருக்கேன் ப்ரோ. ஒரு 2-3 டைம் விளாடிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது நாட் மை டைப். ஸோ அதனால் அதை ஃபிட் பண்ணிட்டேன். கைஸ் நான் வந்து ஃப்ராங்க்லி சொல்ல போனால் நான் வந்து ஒரு ஸ்டோரி கேமர். நான் வந்து அப்படி தான் விளையாடிட்டு இருந்தேன். லைவ்லாம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் ஸ்டோரி மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைவில் நிறைய பேர் செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி FPS கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா போயிட்ட? ஒரு HP வாங்க. கேஷ் எடுத்துக்கலாம் ப்ரோ. பொறிமா
ரெண்டால Arming a mine. Sending a rock. ஏய் செத்துறான் ப்ரோ அவன் செத்துறான் ப்ரோ அஞ்சு ப்ரோ பாக்ஸ் எடுங்க அரைக்கிறேன் நான் எடுக்கிறேன். ஒரு என்னது ப்ரோ அடிச்சா முடிக்கும் போது இது பண்ணிட்டாங்க. மேல இருக்கான் அவன் காலி நாளை பரவாயில்ல மேல கட்டும் சாவ் என்ன அடிச்சிட்டான் ப்ரோ நீங்க தான் ப்ரோ ஏரியா பசங்களோட சேர்ந்து நியூ இயர் கொண்டாடலாம்ல ப்ரோ. நான் வந்து என் ஊர் வேற ப்ரோ. நான் வந்து என்னோட சொந்த ஊர் வந்து விழுப்புரம். ஸோ வந்து இங்கே ஒர்க்குக்காக இங்கே வந்து ஃபேமிலியோட இங்கே செட் ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இங்கே ஏரியா பசங்க அப்படி இப்படின்னு யாரும் இல்லை. கேம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் கூட விளாட்றேன்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து சென்னை தான். அதனால வந்து ஒரு நாள் மீட் பண்ணி ஒரு 1 வீக் முன்னாடி தான் போயிட்டு இங்கே வெளியே போயிட்டு வந்தோம். அண்ணா நகர் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிரேவுக்கெலாம் போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். பரவாயில்ல நல்லா அடித்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து இங்கே சென்னையில் அப்படின்னு யாரும் இல்லை ப்ரோ. ஒருத்தவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு பாருங்கள். அவர் அஜீஷ்ன்றவர் இன்னும் வரக்கூட இல்லை. இன்னொருத்தவர் வந்து அவர் திருப்பதி கிளம்பிட்டாரு. திருப்பதிக்கா? ஆமாம், இவர் ராப்டர் திருப்பதிக்கு போகிறேன் அப்படின்னாரு. திருப்பதியோ தான். கார் வந்து குற்றாலம் போயிட்டாரு. சரி அதான் சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம கேமை போடுவோம் சொல்லிட்டு. என்ன ப்ரோ தெரியலையா? ராப்டர் தான் கேட்கணும். மொத்தம் மைண்ட்ல சத்தம். எங்க போற? ஒரு புல்லட் கூட அவன் மேல படல. ஆமா ஃபேமிலியில எத்தனை பேர்? ஃபேமிலியில 2 தம்பி இருக்காங்க ப்ரோ. தெரியும் சாவானுங்கன்னு. ஸோ ஹேவ் 2 brothers ப்ரோ. ஸோ அதில் வந்து ரோஸ் காலி. வாங்க தூக்குங்க. மீடியம் அவன் மட்டும் தான் லாஸ்ட். நீ தாராளமாக தூக்குங்க ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு. நானே செத்துருவேன். ஐயோ இன்னொரு லைட் காயின் பண்ணிட்டான் ப்ரோ. எடுத்துருங்க ப்ரோ. எப்படி பிசி கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதுக்கு காரணம்லாம் இல்லை ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவ்வளோதான். விளாட ஆரம்பிச்சேன். கேம்ப் போட்டு கத்தி எங்க இருக்கான்? கத்தி வந்துட்டான் ப்ரோ பின்னாடியே. ஸ்ரீதர் ப்ரோ பிசி கேம்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததா? நான் வந்து அப்போ வச்சிருந்த லேப்டாப் வந்து ரொம்ப டொக்கு லேப்டாப், ஒரு கோஷிபோ லேப்டாப்பு வந்து எங்கள் மாமா கிட்ட இருந்து வாங்கி ரெசிடென்ட் ஈவில் 2 விளாடினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு விளாடின கேம். நான் சான் அண்ட்ரஸ் வைஸ் சிட்டிலாம் இல்லை, ரெசிடென்ட் ஈவில் 2 வந்து அந்த லேப்டாப்பில் இருந்தது போல். ஸோ அது என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் விளாடின கேம் தான் அது. ஆரஞ்சு பண்ணுங்கடா. எடுத்துட்டான் 5 6 எடுத்துட்டான் ப்ரோ. ப்ரோ ஒரே மேட்ச்லேயே முடியுது இப்போலாம் சீக்கிரமா. ஸ்காயின் ஆகிட்டான். ஸோ அதுதான் ஜிடிஏ அதான் ப்ரோ. ஜிடிஏ வைஸ் சிட்டி இதெல்லாமே வந்து எப்போ விளாட்னேன்னா அந்த கேமு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வைஸ் சிட்டி ஏற்றி வாங்கினேன்.
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே கேட்டு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேமாக அப்படியே மாறிடுச்சு. சானாண்டேஸ் விளாட்னேன். ஹல்க்கு இன்கிரெடிபிள் ஹல்க்குன்னு ஒரு கேம் இருக்குது. அதில் ஒரு கிராஃபிக்ஸுமே இருக்காது. ஆனால் அது எகிரி குதிக்கிறது, மேலே பில்டிங் மேலே ஏறி ரொம்ப நேரம் ஏறணும். ஒரு பில்டிங் இருக்கும், பெரிய பில்டிங், ரொம்ப நேரம் ஏறிக்கிட்டே இருக்கணும். அங்கேருந்து குதிப்போம். சூப்பராக வேற மாதிரி இருக்கும் அந்த கேம் தான். ஆமாம், அவன் சிடியில் வாங்கினேன் அந்த கேம். நானும் போவேன். 30 ரூபா சிடி, ஒரு சிடி. அது வந்து ஒர்க் ஆகும் அதெல்லாம் கிடையாது. 30 ரூபா ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்க அப்பாட்ட கெஞ்சி கால விழுந்து ஜிடி வைஸ் காலேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து அது என்னன்னா ஒரு ஜெயில்னு சொல்லிக்கலாம். ஆனால் வந்து என்ஜாய்மெண்ட்டும் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்புறம் சொல்கிறேன், செகண்ட் பார்ட்டை சொல்கிறேன். செகண்ட் பார்ட்டில் வந்து என்னென்னா 8th செமஸ்டர் வந்து நான் 6th செமஸ்டர்லேயே முடிச்சிட்டேன். ஸோ 8th செமஸ்டர்லேயே எனக்கு ப்ராஜெக்டை தவிர எதுவுமே கிடையாது. நான் காலேஜ் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி கொரோனா வந்ததுனால வந்து காலேஜ் போகணும் அவசியம் கிடையாது. அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு மீடியாவில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து டெய்லியும் காலையில் 1 hour எக்ஸாம் இருக்கும். 1 hour ஒரு டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு 30 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வாங்க வின்டர் சோல்ஜர் வாங்க, ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் நியூ இயர், பட் நீ என்ன தல? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி எபிக் ஃப்ரீ கேம் ப்ரோ. தந்தா சத்தியத்தை பண்ணிச்சானா? இல்ல. ஆமா, அப்படியே போச்சு. அதுதான் வந்து காலேஜ் டெய்லி எக்ஸாமு. அப்புறம் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இன்டர்னல் எக்ஸாமு, மந்த்லி ட்வைஸ் வந்து வேற ஒரு மாதிரி எக்ஸாமு. அப்புறம் வந்து 3 months ட்வைஸ், அது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய எக்ஸாமு. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. அப்படியே போச்சு. ஆனால் வந்து 4th செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் ஸோ 8.5க்கு மேலே யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, 9.0க்கு மேலே யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் நெசசரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் கிடையாதா? ஆமாம், எந்த காலேஜ்? ஐஎஃப்டி எக்ஸாம்னா எனக்கு ஒரு ரூபாய் போதும், 100 ரூபாய் வேணும். போதும். அட்டெண்டன்ஸ்லாம் கிடையாது ப்ரோ எனக்கு. 6th செமஸ்டருக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸே கிடையாது எனக்கு. 6th 7th 8th ஏன்னா ஃபுல்லாக வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாமே கிடையாதுல்ல. ஏன்னா இவ்வளோ பிஎட் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸில் திட்ட மாட்டாங்களா? ஆஃபீஸே 6 நாள் தான், மாதத்துக்கு 6 நாள் ஆஃபீஸ், அவ்வளோதான். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான். ரைட்டு என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அது அவன் ஷார்ட் பண்ணி வச்சாங்க செத்துறீங்க ஒரே அடி. ஏய் யார் ஷார்ட் கன் வச்சிருக்கா? சாவு. அது ஷார்ட் கன் இல்லை. ஆஃபீஸ்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களோட என்ன சொல்ல, உங்கள் லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி போகிறீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளீன் ஷேவ், அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லுக்காக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்குன்னு வந்து பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமாக போகக்கூடாது இல்லை. யார் ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது எந்த ஆஃபீஸு? ஐடி ஆஃபீஸ் தான். மோஸ்ட்லி ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் கோடு இருக்கும். ஃபோர்த் நைட்டா நான் கத்தி சண்டையா ப்ரோ? செத்துட்டானா? இந்த ஷார்ட் கன்னை சாவடிங்க ப்ரோ. அந்த ஷார்ட் கன்னை கொசுவை சாவடிங்க ப்ரோ. யா வேஸ்ட் பண்ணுறேன் உட்காந்து. ஒரு அடி ப்ரோ, ரெடியா? அடிக்கிட்டோம். நான் வந்து இதுவே பண்ணிடுறேன். இது பாக்ஸ் எடுத்துடுறேன். வரேன். அதனால ஒரு அடி தான். அவனே ஆரஞ்சு வாடா, வாங்கினேடா. ஆனந்து எங்கடா ஆனந்து? எல்லாரும் வந்துட்டானுங்க ப்ரோ இதோட. என்ன ப்ரோ இது? செத்து சாவுங்கடா, போயிட்டு மொத்தமாக கூட்டோட சாவுங்கடா. இருறா மேலே அந்த பாதி மேலே அந்த அபெக்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ கேம். அப்படியா? அபெக்ஸ் ஆனால் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் ப்ரோ. ஓட்டுருங்க. பரவாயில்ல, அவன் வச்சு ஷார்ட் கன் கொஞ்சம் மோசமாக இருக்கும்.
பரவாயில்ல Like அப்படியா this. ஸ்ரீதர் டுடே நைட் மை செமஸ்டர் ரிசல்ட் இருக்கு गाइस வாழ்த்துக்கள் ஸ்ரீதர் ப்ரோ ரைட் சாகித் ப்ரோ வீட்ல நியூ இயரா இல்ல வந்து தீபாவளியா தெரியல பாப்போம் எப்படி இருக்குது ஆனா எல்லாருக்கும் நியூ இயரா இருக்க வாழ்த்துக்கள் गाइस நம்ம வந்து The tough shells better Oh. brace for retaliation. எல்லா நம்ம ஸ்ரீதர் ப்ரோக்கும் வந்து சஹித் ப்ரோக்கும் நல்ல ரிசல்ட்டே வரணும் ஆமா ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் நம்ம எப்பயுமே இந்த ஆரஞ்சு எடுத்துறானுங்க அடே அது சாவுங்கடா போய் சாவுங்கடா போயிட்டு வா It seems that they're almost unbreakable. ஐயா யார் அடிக்கிற ஆய் ஓடிட்டான் ஓய் சிங்கிள் ஷாட் கன் வச்சிட்டு சாவடிக்கிறான் ப்ரோ சிங்கிள் ஷாட் கன் வச்சிட்டு ஆரஞ்சு ஒருத்தனும் ஆறு ஒருத்தன் தான் வரேன் பப்பு டீம்மேட் ப்ரோ மேல பறந்துட்டான் ப்ரோ அவனே செத்துட்டான் பைத்தியக்காரன் நான் தான்டா உன்னை சாவடிக்கணும் நான் வந்துடுறேன் நீங்க வராதீங்க இருங்க இங்கே எனக்கு ரிவே வேணும் கைஸ் ஒரு ரிவே மிஷன் முடிஞ்சு With damage levels soaring to unprecedented heights. அந்த போட்டு அந்த ஆரஞ்சு சாகும்போது எனக்கு என்ன தெரியும் டைலாக் வச்சு பதறாத பண்ணி நான் தான் ஒன்று சாவடிக்கணும் உங்க 10th 12th மார்க் சொல்லுங்க வரட்டும் ப்ரோ இது பண்ண வேணாம்னு சொன்னீங்க அவங்க 10th மார்க் வந்து நான் 433 ப்ரோ 500க்கு 12th மார்க் வந்து 844 1200க்கு எடுத்து வர்றான் நான் பிளான் பண்ணி தான் ரிசல்ட் எடுக்கறானுங்க போல ஐயோ ப்ரோ என்ன சாவடிக்க போறான் ப்ரோ பைத்தியக்காரா திருப்பி நான் தானே உன்னை சொல்லணும் நீயே சுட்டு கூடாதுடா Scotty. கைஸ் நீங்க எடுத்துட்டு போங்க நந்தா ப்ரோ நீங்க வாங்க அதாங்க இது பாக்ஸ் தூக்கிட்டு போங்க அதான் உங்க ஒர்க் இப்ப The tough shell should எங்க expect bro? some pain. இந்த ஒண்ணா பாருங்க இருடா நான் தானே உங்க சாவி ஐயோ வந்துட்டான் வந்துட்டானா அடிங்க இப்போ பாக்ஸை போட்டு அடிங்க ஒரு அடி ப்ரோ அவ்வளோதான் Planting a mine. Planting a mine. They got me. அவன் போயிட்டான் நீங்க ரிவே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பின்னாடி போ அங்க போ ஸ்னைப்பர் ஆஹா ரைட்டு ஓட கூட விட மாட்டேன் ஒருத்தர் ஓடுறாங்க ஆனா வந்து நான் வந்து அந்த எத்தனை பர்சன்டேஜ் இந்த 70% நம்ம அதை வாங்கிட்டு எங்க அப்பாட்ட வந்து திட்டுவாங்க என்ன சொந்தக்கார பையன் வந்து 1000க்கு மேல மார்க் எடுத்துட்டான் 1200 மார்க் மேல எடுத்துட்டான் யோசிச்சு பாருங்க என் நிலைமை எப்படி இருக்குன்னு இருக்கு Time for a comeback. ப்ரோ அண்ணா ப்ரோ முதல் டீம்ல எடுத்துறானுங்க ஆரஞ்சே எடுக்கிறானுங்க ஆரஞ்சே இல்ல அவங்களுக்கு ஆனந்த் இன்னைக்கு கொளுத்து விட்டு எரிக்கிறான் அவங்கள ஆரஞ்சே அதான் ஃபோர்ஸா வேற மல்டிப்ளேயர் கேம் ஆமா ப்ரோ ஃபோர்ஸா மல்டிப்ளேயர் தான் ப்ரோ இத ப்ரோ அடிச்சிட்டானுங்க ப்ரோ உடனே அடிச்சேன் ப்ரோ பாக்ஸ் எடுக்கணும் ப்ரோ நம்ம அத வராம பாரு ரோஸ் ஓடு நம்ம தானே எடுக்கத்து எங்க அடிச்சா லைட் பாத்துக்கோங்க கத்தி எடுத்து வந்து கடத்து கத்தி எடுத்து வந்துடுறானுங்க கடுப்பா இருக்காதா எனக்கு இது பண்றாங்க ரோஸை செக் விடலாம் ஏய் ரோஸே உன்னதானே செக் விட போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹெல்ப் பண்ணா எங்களால அடிச்சிட்டு ரெண்டு பேரும் மாட்டானுங்க அவசரத்துல 408 சூப்பர் ப்ரோ சூப்பர்
எதுக்கு இங்க இருந்து ஒரு நிக்கடா பக்கத்து It's good to see them back. The jet setters might அந்த அப்போ வந்து உங்களுக்கு சிஜிபி கால்குலேஷன் வருமா இல்லை வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் வருமா உங்களுக்கு ரைட்டு ப்ரோ 397 ரைட்டு ப்ரோ அது எடுத்துருங்க எப்படியாவது எடுத்துருங்க எத்தலாம் இந்த கத்தி உடனே சாவன ஆரஞ்சு வேற ஏமாது ப்ரோ இது பண்ணுங்க ப்ரோ இது பண்ணிருங்க இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நம்ம தோத்துட்டோம் பரவாயில்ல ப்ரோ நம்ம இந்த கேமை ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரோ என்ஜாய் பண்ணி ஆடுங்க ஓகேவா ஸோ அதுதான் ஃபைனல்ஸ் டூர் கூட்டு போய் மேட்ச் ஓகே சரி வேர்ல்ட் டூர் கூட போடுங்க வேர்ல்ட் டூர் போடுங்க இல்லை வேர்ல்ட் டூர் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி ஆடுறது அது வந்து அது விளாட வந்துடும் அது கெஸ் பண்ணி போடணும் நம்ம ஆனால் நீங்கள் 2 பேருமே வந்து லைட் எடுத்துட்டு வந்தால் வேலைக்கு ஆகாது ஒரு மீடியம் கன்ஃபார்ம் இருக்கணும் எனக்கு அஜீஷ்க்கு ராப்டருக்கு நல்லா செம்மையாக சிங்க் ஆயிடுச்சு இதில் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுமா ஸோ அதனால் நான் மைண்ட் போட்டு வச்சேன்னா அவங்க சண்டை போடும்போது நான் எங்கே போட்டு வைப்பேன் அவங்களுக்கு மைண்ட் எங்கே போட்டு வைப்பேன்னு தெரியுமா ஸோ அதனால் பிளேஸ் வம்பிழுத்து கூப்பிட்டு வருவானுங்க மைண்ட்லேயே வந்து சாவானுங்க தரட்டு எடுத்து வச்சிருக்கேன் தரட்டு வேண்டாம் ப்ரோ டிமேட் எடுத்துக்கோங்க இதா ஈலிங்கா ஹீலிங் இல்ல ப்ரோ டிமேட்னா செவர பிரேக் பண்றது அது ஓகே அது எடுத்துக்கோங்க ஓகே எடுக்கிறதுக்கா ஆமா ஹாட்ரிக்கா செகண்ட் இருக்கலாம் ஆமா நினைக்கிறேன் செகண்ட் எல்லா டைம் எல்லா மேட்சும் செகண்ட் வந்து மனோஜ் விளையாடிட்டு இருக்காரு கிறிஸ் விளையாடிட்டு இருக்காரு யாரு நிறைய நடந்துட்டாங்க ஆமா நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க டிடிஎம்ல விளையாடிட்டு இருக்காரு கைஸ் ரேசரோட பேக்கேஜிங் வேற லெவலில் இங்கே பாருங்களேன் நான் எதுவுமே பண்ணல சும்மா மேலே பிடிச்சிருக்கேன் பாக்ஸ் அழகாக அப்படியே பொறுமையாக இறங்குது பாருங்க பேக்கேஜிங் செம்ம பேக்கேஜிங் பாக்ஸோட ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபினிஷிங்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்கானுங்க எனக்கு அதே பிடிச்சிருந்தது இதுக்காகவே வந்து எனக்கு அடுத்த ரேசர் ப்ராடக்ட் வாங்க போனது என்ன ப்ரோ பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அப்படி மேலே வச்சா அப்படி மேலே பொறுமையா இறங்க அது இறங்குதா இறங்குது பாருங்க என்ன ப்ரோ ப்ரோ அது இந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது ப்ரோ ரொம்ப இவங்க செம்ம டீட்டெயிலா இருக்கு ப்ரோ செம்மையா பண்ணிருக்கானுங்க ரேசர் என்ன மாடல் வாங்கியிருக்கீங்க லோக்கி ப்ரோ வாங்க இது டெத் ஆடர் V3 ப்ரோ இப்போதைக்கு லேட்டஸ்டா வந்தது இதானே ஒயிட் கலர் ஏன்னா வந்து நம்மளுக்கு இதுக்கு செட் ஆகிற மாதிரி பக்காவா இந்த காம்போக்கு செட் ஆகிற மாதிரி வாங்க வெல்கம் மை காலேஜ் டிபார்ட்மெண்ட் டான்ஸ் ஹெச்ஓடி அப்படியா நைஸ் ப்ரோ நான் டெட்டார V2 வச்சிருக்கீங்களா சூப்பர் ப்ரோ சூப்பர் ஹெச்ஓடி கைக்குள்ள போட்டுக்கோங்க அவ்வளோதான் எதுக்கு இருந்தாலும் ஸ்ரீதர்னு சொல்லணும் ரேசரில் இந்த ஃபோன் இருக்கான வேஸ்ட்டு ரேசரில் ஃபோன் இல்லை கேமிங் அக்சசரிஸ்னால் ஓகே ப்ரோ நல்லா பண்ணியிருக்கானுங்க ஆனால் வந்து நான் ரேசர் ஹெட்செட்டை வந்து எனக்கு பிடிக்காது ஒரு டைம் வாங்கிட்டு அது வந்து எனக்கு சரியாகவே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாகவே இல்லை லெஃப்டில் ஒரு மாதிரி அதிகமாக கேட்கறது அந்த மாதிரி ஃபீல் இருந்தது ப்ரோ நீங்கள் சண்டை அவனுக்கு கொடுக்காதீங்க வெயிட் பண்ணாதீங்க அடிச்சாச்சு அவன் வந்து அடிச்சிட்டான் அவன் அடிச்சிருக்கலாம் காயின் யூஸ் பண்ண வேணாம் ஆமா அது வந்து நான் சொல்றேன் ப்ரோ நீங்க எப்ப காயின் பண்ணுங்க வேற சொல்றேன் அந்த டைம்ல கரெக்டா பண்ணிக்கோங்க ப்ரோ ரெண்டுமே ஹெவியா எடுத்துட்டாங்களா வேற எடுத்துட்டாங்களா ஹெவியா எடுத்துட்டாங்க गाइस அப்புறம் வந்து நான் இன்னொரு பொருள் வாங்கி இருந்தேன் அத நான் காட்றேன் உங்களுக்கு நான் போன்ல ரொம்ப நேரமா சிஸ்டம்ல உட்கார்ந்து கேம் விளையாடுறோம்ல சரி போன்ல கொஞ்ச நேரம் விளையாடுற மாதிரி ஏதாவது ஒன்னு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வாங்குன ஒரு டெக் அத நான் காமிக்கிறேன் பாருங்க என்ன ப்ரோ ஏ go to cash out ஏ போயிடலாம்
பர்பிள் ஏ தான் வரும். வாங்க வாங்க. ஏ எடுத்துட்டு வரானுங்க. Pyromine dropped. Explosive mine going out. வராங்க. வந்து. அவன் செத்துட்டான். நான் பாக்ஸ போடுறேன். Mind the mine. எப்படியே ஒரே ஒரு மீடியம் மட்டும்தான் இருக்கான். வரட்டும். நெக்ஸ்ட் இயர் கேம் பர்ச்சேஸ் லிஸ்ட் போடுங்க ப்ரோ. அதான் ப்ரோ அதை நான் போடுறேன். என்னென்ன புது கேம் வருது, என்னென்ன கேம்லாம் வாங்கலாம் அப்படின்னு நான் போடுறேன் ப்ரோ. இப்போ நல்லா பேசிக்கிறீங்க நேரில் 2 பேரும். எப்படி ப்ரோ இப்போ நல்லா பேசிக்கிறீங்க நேரில்? யார் நேரில் ப்ரோ? ப்ரோ வந்தாங்க ப்ரோ. சரி இருங்க. Explosive mine on. நான் காலி ப்ரோ. ஆனால் எல்லாருமே கம்மி ப்ரோ அதில். சரி வேறு டீம் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. எதுக்குடா இருக்கீங்க? வேறு டீம் வரல பாருங்க. 5 டீம் ப்ரோ. யார் கூட ப்ரோ? சஹித் ப்ரோ. பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம். இப்படி தான் ப்ரோ இருக்கும். வந்து ஒருத்தவங்க ஒரு டீம் போச்சுன்னா ஒரு டீம் வந்துகிட்டே இருப்பானுங்க. நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கு. இன்னும் ஜாலியாக எடுங்க. டீம் வந்து அது 4 நாள் இது அடிச்சிடுவாங்க. ஆனால் என்ன ஒன்றே தெரியாமல் லோக்கி ப்ரோ ஒயிட் கலர் வாங்கிட்டேன் அவசரப்பட்டு. அழுக்காவோ அதுதான் இப்போ எனக்கு வருது. வாங்க ரஞ்சித் ப்ரோ வாங்க. ஒரே டைமில் போகணும். RPG away. This mine will burn. How about a bit of fire? சாவ் ப்ரோ. ஹெவி காலி, லைட்டு மீடியம் மட்டும்தான். நான் ஸ்டீலுக்கு போகிறேன். அவகாலி ஒரே ஒரு மீடியம் மட்டும்தான். ஆனால் முடிச்சு கொடுங்க எப்படியாது. Explosive mine placed. எப்படியாவது சண்டை போட்டுருங்க. செத்து அவன அடிச்சிட்டேன் ப்ரோ. இல்லை நான் எடுத்தே ஆகணும். எடுத்துட்டேன். வந்து எடுவா உங்கள் கேம் ஃப்ரெண்டு. ப்ரோ நேரில் பார்த்தாலும் எப்பயும் போல இப்போ எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் பேசுவேன். அவ்வளோதான். எடுத்தாச்சு நம்மளுக்கு தான். நல்ல வேலை. ஏன்னா வந்து நாங்கள் நேரில் தான் கேமில் தான் வந்து நான், ராப்டரு, அப்புறம் வந்து அஜீஷ் ப்ரோலாம் வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். ஓகேவா? நாங்கள் 3 பேர் மீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொருத்தர் தார் கூட அவர் கூட சேர்ந்து மீட் பண்ணோம். சார் கூட சேர்ந்து ஒன்றா எப்படி ஜிம்முக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி அதெல்லாம் போயிடும். கொஞ்சம் மாதம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி நம்ம இப்போ ஏன்னா திடீர்னு ரேண்டமாக கிடைக்கிற பீப்புள்ஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், பாண்டு கிடைக்கும். ஸோ அது அவங்கவுங்கள பொறுத்து இருக்கு. இப்போ ரஞ்சித் ப்ரோவெல்லாம் ஃபோன் பண்ணி வந்து சும்மா கலாய்ப்பேன். வீடியோ கால் பண்ணி வந்து கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ரைட்டு ப்ரோ. உங்களுக்கு குரூட் யூடியூபர் தெரியுமா? அவங்கள மாதிரி இருக்கு, அவரை மாதிரி இருக்கேனா? ரைட்டு தெரியும் ப்ரோ. குரூட் R6 தானே? தெரியும் ப்ரோ. தெரியும் ப்ரோ. அப்போ அண்ணா அவர் கொஞ்சம் கலராக பேசுவார். நான் அந்த மாதிரி கலராக பேசுவேன் ப்ரோ. வந்துட்டான் ப்ரோ. சீக்கிரம் வாங்க ப்ரோ. அப்படியே அந்த பிக்கு வந்துருக்கேன். டிக்கு டபுள் அப் கிடையாது. டபுள் அப் வேணாம். இது சீக்கிரம் போயிடலாம். இதில் ஒன்றும் நிற்காமல் இருக்கணும். பரவாயில்ல. இப்போ சீக்கு போடுறோம் நம்ம. சின்ன 2.2 ரைட்டு. ஆரம்பிங்க. இது சுற்றிட்டு இருந்தால் நம்ம இது பண்ணலாம். ஒரு ஃப்ளோர் மேலே போயிட்டு டேரெக்டாக அந்த ஃப்ளோரா? நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்ன ப்ரோ? நான் இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த கேஜெட்ஸ்க்கு அதுக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாங்கி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ வாங்க ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ. இது எடுத்து போடுங்க ப்ரோ. அவனுக்கு வந்துடுவானுங்க போலியே ப்ரோ நம்ம போடுறதுக்குள்ளே. நியூ இயர் ரெசல்யூஷன் இன்னொன்று வந்து இப்போ எனக்கு வந்து அந்த டைகாஸ்ட் கார்ஸில் வந்து ஒரு கிரேஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து இது பண்ணோம். ஸ்மோக் வேணாம். அது வேணாம். இங்கே போட்டு வைங்க. இங்கே இன்கேஸ் வந்தாங்கன்னா உடச்சி விட்ருங்க. தப்புன்னு
அதில் வந்து எனக்கு கிரேஸ் வருது ப்ரோ. ஸோ அதனால் அதுதான் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர்லேருந்து மந்த்லி ஒரு டைகாஸ்ட் கார் 1:18 ஸ்கேலில் வந்து வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அது வாங்கி அப்படியே என்ஜாய் பண்ணி செல்ஃபில் நல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஜெட்ஸ் இருக்கு பாருங்க. ஃபுல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கேஜெட்ஸாக வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு இன்னொரு செல்ஃபோன் ரெடி பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். சொல்லுங்கள் கேட்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. உங்களுக்கெல்லாம் என்ன ரெசல்யூஷன்? என்ன வழியா ப்ரோ? ஆமா வாங்க கேப்டன் ப்ரோ. என்ன பேர் மாத்திட்டீங்களா? லோகோ மாத்திட்டீங்களா? ரைட்டு ப்ரோ. என்ன ப்ரோ உடச்சிட்டானுங்க கீழே? என்ன ப்ரோ இப்படி இது ஆகுது எனக்கு? எங்க இருந்து அடிக்கிறான்? ஆட எங்க சேர்த்துட்டான் ப்ரோ அவனும். அப்பா வேற டீம் வந்துச்சா என்ன? ஆமா ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஹாட் வீல்ஸ் மாதிரி சொல்லலாம் ப்ரோ. இருங்க நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன். நான் எடுத்துட்டு வந்தேன். பட் ஆனால் அது சின்ன மாடல் அது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பெருசா வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி கார் கதவுலாம் திறக்க முடியும். ஸோ வந்து அதாவது இந்த ஃபிசிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். சூப்பர் வாழ்த்துக்கள். ரெண்டு பேரும் பாவம். ஐயோ மேல போயிட்டான் ஒருத்தவங்க. ஆஹா நைஸ் ப்ரோ நீங்கள் டிஸ்கார்டில் அதெல்லாம் மாற்றிட்டீங்களா? லிங்க்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜ் நிறையா இருக்குது ப்ரோ. அப்படி ஆமாம் ப்ரோ இன்ஸ்டா பேஜ் நிறையா இருக்குது. நான் சரணா ஸ்டோருக்கு போனேன். 1400 போட்டிருந்தேன் எனக்கு 1:24 ஸ்கேலு. பட் ஆனால் அது என்னென்னா ஒரு பிராண்டடே இல்லை. ஸோ அதான் நான் வந்து ஏதாவது ஒரு பிராண்டடான ஒரு பேஜ் பார்த்துட்டு மாற்றிட்டிங்களா? சூப்பர் ப்ரோ. அதான் ஒரு பிராண்டடான ஒரு பேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஏதாவது இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொண்டு வர சொல்லலாமா? இல்லை அதுனா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகும். போட்டோம் ப்ரோ. அவனுங்க போட்டானுங்கன்னா டெவலப் ஆகிடுவானுங்க ப்ரோ. போட்டானுங்கன்னா அதிகமாகிடுவானுங்க. ரோஸை போட விடக்கூடாது. எடுத்துட்டு போறான் ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ. வேற எவனா தூக்குனா? ஆரஞ்சு தூக்குனா பிரச்சனை இல்லை. எவன் தூக்குனாலும் பிரச்சனை இல்லை. சூப்பர் குவாலிஃபைடு. அப்பா நல்லபடியா குவாலிஃபைடு. சூப்பர். இதுவும் நல்லா தான் இருக்கு மவுஸ். போன மேட்ச் 2 டீம் தான் இருந்துச்சு. இப்போ 4 டீம் இருக்கு. ஆமா ப்ரோ. இது என்னன்னா மொத்தம் 8 டீம் இருக்கும். ஓகேவா? ஸோ 8 டீமை 2 டீமா பிரிச்சு 4 டீமா போவோம். 4 டீம் ஒரு மேட்ச் போடுவாங்க. இப்போ என்ன ப்ரோ நைட்டு ஃபுல்லாக கேம் தானா இல்லை வெளியே போறீங்களா? இல்லை ப்ரோ வெளியே எங்கேயும் போகல ப்ரோ. அப்படியே சும்மா இங்கே வீட்டிலே கேக் வெட்டிட்டு அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியது தான். திருப்பி கேமில் வந்து உட்கார வேண்டியது தான். இன்னைக்கு அப்கமிங் கேம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலான்னு இருக்கேன் நான். ஸ்டீமில் என்னென்ன அப்கமிங் கேம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ட்ரெய்லர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏதாவது கேம் நல்லா இருந்துச்சுன்னா விஸ்பிச்சில் போட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்குவோம். ஆர்க் ரைடர்ஸில் நான் சொன்னது பண்ணலாம் ப்ரோ. அது மேலே ஏறி தானே, மேலே ஏறி இல்லை ஆர்க் ரைடர்ஸில் இவர் என்ன சொன்னார்னா அந்த வெடிக்க வைக்கிறதுல அது மேலே ஏறி நிற்க சொல்கிறாரு இவர். அது மேலே ஏறி ஃப்ளை பண்ண சொல்கிறாரு. ஆமாம். நானும் கேம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பர் ப்ரோ. சூப்பர். இன்னைக்கு வந்து சும்மா அப்படியே வெளியே போகலாம் தான் பார்த்தோம். பட் அஜீஷ் அவங்க எல்லாரும், அஜீஷுக்கும் நைட் ஷிஃப்ட்டு.
ஸோ அதனால் அவரும் கஷ்டம். ராப்டர் வெளியே போயிடுவார். எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. சரி நாம் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவர் ஃபேமிலியோட வெளியே போயிட்டார். என்ன ப்ரோ? அவர் ஜாலியாக திருப்பதியில் போயிட்டு பஜனை பண்ணுவார். நல்லா 2 பேர் தான் இருக்கேன். 2 பேரா ப்ரோ? நம்பாதீங்க, வந்துருவாங்க. அஜீஷ் கப்பிள் நியூ இயர் கொண்டாடுவார். கப்பிள் நியூ இயர் இல்லை ப்ரோ, அவர் வந்து மிங்கிள்ஸ் கப்பிள்ஸ் நிறைய. அவர் என்னது ப்ரோ? ரஞ்சித் கொண்டாடுயா ப்ரோ? அவர் லவ் பண்றாரா இல்ல? ரஞ்சித் ப்ரோ சரி ரைட். இதெல்லாம் வந்து நான் சொல்லவே இல்லை பாத்தீங்களா? சும்மா சொல்றான் ப்ரோ பைத்தியக்காரன். பக்கத்துலயே வீட்டு பக்கத்துலயே. சரி லைவ்ல வந்து சொல்லுங்க. இப்போ வந்து வாக்குமூலம் கொடுக்கணும். அதெல்லாம் தெரியாது, வாக்குமூலம் கொடுங்க. இல்ல ப்ரோ திருஷ்ரா சும்மா சொல்றான் ப்ரோ. வாக்குமூலம் எதுக்கு போய் சொல்றான் ப்ரோ? ஊந்துற போறீங்க? இல்ல ஒரு HP ப்ரோவா சாப்பிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ. இவங்க ப்ரோ போன மேட்ச் அடிச்சாங்களா? ஆமா அவனுங்க தான். ஒருத்தனா டீம்மேட் ஆகா மேல இத போட்டு விட்டோம். தேவர போட்டு சேவ் பண்ண போவாங்க மோஸ்ட்லி. இங்க தான் இருக்காங்க. கீழ ஒரு நம்பர் ஜேம்ஸ் ப்ரோ. ஓட்டம் நம்ம பாக்ஸ் எடுத்து போய் போடணும் தெரியும்ல. முடிச்சிட்டீங்களா? அப்புறம் அவர் தூக்கிட்டு வாங்க. நான் தூக்கிட்டு போறேன் பாக்ஸை. அவர் தூக்கிட்டு வாங்க. என்ன ப்ரோ எல்லா சைடும் இருக்கானுங்க ப்ரோ. ஒரே குத்து. வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து போகல. எனக்கு பாக்ஸஸ் போடலனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் ரிவைவ் பண்றேன் வந்து. The tough shells are back. Team respond. They look determined. The high notes should prepare for retaliation. எனி சஜஷன்? இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க ப்ரோ. இன்ஸ்டா ஐடி சொல்றேன் ப்ரோ. நானும் வெப்கேம்லாம் போட்டேன். மைக்கு தான் என்ன வாங்குறதுன்னு தெரியல ப்ரோ. மோஸ்ட்லி ஹெட்செட்ல இந்த மைக்கே யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுவே செம்ம க்ளீனா இருக்கு. மோஸ்ட்லி வந்து ஹெட்செட் மைக் யூஸ் பண்ணேன். அஜீஷ் ப்ரோக்கு ஹாப்பி கப்பிள் நியூ இயர்னு சொல்லிடுறேன் ப்ரோ நான். ஆனால் அவர் இல்லை ப்ரோ. நான் இது உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மைக் வாங்கணும்னா மௌனோவில் இருக்கு. ஸோ அது கூட வாங்கிடுங்க ப்ரோ. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ரஞ்சித்துக்கு சொல்ல சொல்லுங்க. ரஞ்சித்துக்கா ப்ரோ? ரஞ்சித்துக்கும் சொல்லுங்க, அவருக்கும் சொல்லிடுங்க ப்ரோ. ரஞ்சித் ப்ரோக்கு ஏன்னா அவரு வந்து லவ் பண்ணுறாராம். கப்பல் நியூ இயர் தான் அந்த மைக் தான் ப்ரோ. பட் எனக்கு அது க்ளீனா இல்லை. இந்த மைக்கு க்ளீனா இல்லை. இந்த மைக் தான் வச்சிருக்கீங்களா? இந்த மைக் வச்சிருக்கீங்களா இல்லை இந்த மைக் வேணாம்னு சொல்றீங்க? ஏன்னா இதுல வந்து இங்க பாருங்க, இது நல்லா இருக்கும். நான் பாப் ஃபில்டர் போட்டு வச்சிருக்கேன், அதனால அப்படி தெரியுது. ஸோ உங்களுக்கு எது ஓகே சொல்லுங்க. இன்ஸ்டா ஐடி போட்டு விட்றேன். அப்படியே போங்க, ஃபாலோ பண்ணுங்க. நல்லா சொல்றான் ப்ரோ. எது ப்ரோ? லவ் தான். அப்படியா ப்ரோ? அவர் லைஃப்க்கு கூட்டிட்டு வாங்க ஒரு நாள். ஏக்கு போலாம் வந்துரும் ப்ரோ. அவருக்கு டிஸ்கார்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து அவரோட மொத்த ஸ்டோரி கரப்போம். நீங்க சென்னையில செலிபிரிட்டி யாராச்சும் மீட் பண்ணீங்க? இல்ல ப்ரோ, ஆனா என் தம்பி மீட் பண்ணியிருக்கான், விஜய் ஆண்டனி. அப்புறம் வந்து ரீசெண்டா கூட ரிலையன்ஸ்ல ஏதோ ஒரு ஆடு வரப்போகுது. அதுக்கு வந்து ப்ரோ இவரை வச்சுக்கிட்டே ஊருக்கு அதான் கூட போட்டணும். போங்க ப்ரோ. இவனுக்கு 2 பேர் தான் ப்ரோ. வந்து அடிச்சிடலாம் ப்ரோ. குதிக்க தேவையில்லடா, அப்படியே பண்றா. ப்ரோ வாங்க, இவங்க அடிச்சிருக்கலாம். நீங்கள் சென்னையில் என் தம்பி மீட் பண்ணிக்கிறான் ப்ரோ நிறைய பேர். ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போயெல்லாம் வந்து இந்த கார் அக்சசரிஸ் அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் அவங்கள மீட் பண்ணியிருக்கான். ப்ரோ நான் தூக்கிடுறேன். வர என் தம்பி வந்து விஸ்கா முடிச்சுட்டு இருக்கான் ப்ரோ. ஒரு ப்ரொஃபஷன்
சுத்தி ப்ரோ அது நீங்க இது பண்ணாதீங்க, அது நீங்களே சுத்திட்டே இருங்க, சுத்திட்டே நான் காயின் பண்றேன். அடடா 2 டீம். உங்க மைக் நேம் என்ன? மௌனோ A4 ப்ரோ. ப்ரோ கொஞ்ச நேரம் தான் ப்ரோ இவங்க இருக்காங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ. செத்துறோம் கவலைப்படாதீங்க. ஐயோ சாக மாட்டான் ப்ரோ. சரி பாத்துக்கலாம். திருப்பி போய் அடிப்பான். ஃபைட் பண்ணுவான். ஆனந்தே இந்த வாரம் ஆனந்தே இது அங்க வீட்ல நீங்க அம்மா வேற யாரு இருங்க ப்ரோ? எனக்கு இப்போதான் அந்த மெசேஜை காட்டுச்சு. நானே அம்மா அப்பா அப்புறம் என் தம்பிங்க 2 பேரு. ப்ரோ இங்க இருந்து அடிச்சான் ப்ரோ. ஷாட் கன். சரி வால்ட் ஓபன் பண்ணி போடலாம் வாங்க. வால்ட் ஓபன் பண்ணி போடலாம். இல்ல இன்னொரு டீம் வந்துரும். அந்த அப்படியே அந்த பண்டா வரானுங்க. அவன் செத்துட்டான் ப்ரோ. Mine time. Explosive mindset. ரெடி பண்ணலடா டேய். வந்துட்டானுங்க வராங்க. Enemy spotted. Down there. ப்ரோ அவனுங்களை வர விடுங்க ப்ரோ. அங்க Rocket out. செத்யா சரி போய் செத்து அவன் போய் சாவானு கண்டிப்பா சாவட்டும். போயிட்டு நீங்க எடுத்துட்டு போய் சாவானுங்க. உங்க அப்பா பஸ் டிரைவர்? ஆமா ப்ரோ, அப்பா பஸ் டிரைவர் தான் ப்ரோ. ரீல்ல பாத்தீங்களா? கொடுத்துருங்க. ப்ரோ இல்ல கீழ குதிங்க. இல்ல கீழ குதி. அவனை தூக்கி அவனை சாவடிங்க ப்ரோ. Taking damage. இல்ல அங்க இருந்து அடிக்கிறான். மேல வந்திருக்கான். வேற எவன் வந்திருக்கான்? ஸ்னைப்பர் ஷாட் தெரியும். ஆமா ப்ரோ. கவர்மெண்ட் டிரைவர். தினேஷ் ப்ரோ நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? இந்த நியூஸ் ப்ரோ. ரேஸ் எடுக்கண்டு ஒருத்தன் ஒடிஷா காரனா ஏதோ சொன்னேன் கேள்விப்பட்டீங்களா? இந்த கத்தி சர்ட்லதா ரேஸ் எடுத்து இது பண்ணதுக்கு தெரியல என்ன பண்ணதுக்கு. ரேஸ் எடுத்து டைம் ப்ரோ அவன் கத்தி எடுத்து இது பண்ணி. ஆமா அவனுங்களை நடு ரோட்ல நடக்க வச்சு இதுல உள்ள இருக்காங்க. அதுக்கு நீங்க வந்தா ஏன் போட்டு போவியா? பத்துல அடிக்கலாம் ப்ரோ தினேஷ் ப்ரோ. பிரச்சனை இல்ல. 2 பேர் தான் அவனுங்க. ப்ரோ என்ன ப்ரோ வீடு கட்டி வச்சுக்கிறாவ ப்ரோ? டபுள் அப் பண்ண பாக்குறானுங்க. ஒரு ஏவி ப்ரோ சுத்தியா செட். Drop the mine. Planting a mine. ஏய் நீ ப்ரோ வரீங்க பின்னாடி ப்ரோ? அவன் 2 பேர் அடிச்சு மைண்ட்ல ஒருத்தர் செத்தா. உள்ள கார் ஸ்டார்டிங்ல இருக்குல்ல, அப்ப ஃபோர்ஸா ப்ளே பண்ணலாம்ல. கார் ஸ்டீரிங்லாம் இருக்குல்ல, ஓகே ஃபோர்ஸா போடலாம். அது இந்த கேம் முடிச்சுட்டு அப்படியே ஃபோர்ஸா ஒரு மேட்ச் போடுவோம் நம்ம. இந்த கேம் முடிச்சுட்டேன். அமெரிக்கா போங்களா? அமெரிக்கா போயிட்டு நான் என்ன பண்றது எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு. இந்த தம்பி பாடி பில்டரா? இல்லை ப்ரோ. அவன் தான் சொன்னான் அந்த கார் எக்ஸசரிஸ். அவன் தான் இந்த என்ன சொல்ல நடிகர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணுறான். இந்த இது என்ன பண்ணுறது, அந்த இது அவங்களோட வீட்டுக்கு அந்த டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம். அவ்வளோதான் முத்துக்கிட்டு ஏன் ப்ரோ இது பண்ணிட்டாங்க ப்ரோ? அவனும் செத்தா நானும் செத்துட்டேன் ப்ரோ. கொஞ்ச நேரம் தான். ரோஸ் செத்துருவானுங்க ப்ரோ. ரோஸ் அவுட் ஆயிடுவானுங்க. ஆரஞ்சு உள்ள போயிடுவானுங்க மேல. உங்க தப்பிச்சிட்டேன். ஓகே சொன்னல, ரோஸ் அவுட் ஆயிடுவானுங்க, ஆரஞ்சு உள்ள போயிடுவானுங்க. அவன் அடிக்காம தான் அடிச்சு இருப்பேன். அவன் மேல போய்க்கல ப்ரோ. நந்தா ப்ரோ உங்கள்ட்ட வேற என்ன கேம்லாம் இருக்கு? யாரு அவன் தண்டாத்தியா? என்கிட்ட இது காலேஜ் பிசிக்கா நான் ஏத்த பேச மாட்டேன். லாக் அடிக்கும் ப்ரோ லேப்டாப். என்ன லேப்டாப் வச்சிருக்கீங்க?
விக்டர்ஸ். நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க ப்ரோ? நான் வந்து பைக்கு கார்லலாம் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நான் வந்து இது வச்சுருக்கேன் ப்ரோ, ஹார்னெட்டு 2.2. ஸோ அதனால சும்மா பேசிக்காக நம்ம போயிட்டு வரதுக்கு அந்த மாதிரி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வண்டி நல்ல வண்டி பண்றது. ஆமாம், சரி கேஷ் அவுட் ஒன்று போடுங்க. நான் வந்து லைட் எடுக்க போகிறேன். சாப்பிட்டு வர போகிறீங்களா? சரி ஓகே. அப்போ ரஞ்சித் ப்ரோ நம்ம இது போகலாம், வால் ஜோன். ஓகே சரிடா. கைஸ் ஃபைனல்ஸ் முடிஞ்சிச்சு இன்னைக்கு. இல்லை இது ஒரே ஒரு மேட்ச் இது போட்டு போவோம். இந்த கத்தி வச்சு அடிக்கணும் நான். உங்கள் பர்த்டே கிஃப்ட்டு ப்ரோ. பர்த்டே கிஃப்டா? ஓகே ஓகே ப்ரோ, பை ப்ரோ. நந்தா ப்ரோ போகிறேன். அவரும் வராராண்ணா? சரி ஓகே, நான் கிக் பண்ணிடுறேன். நான் கிக் பண்ணிடுறேன். நீங்க தான் பண்ணணுமா? பண்ணுங்க. கொடுத்துட்டேன். எனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க இருங்க காட்டுறேன் நான். ஆனால் சிரிக்காதீங்க பார்த்துட்டு. கைஸ் ஸ்ரீதர் ப்ரோ, என்னோட பர்த்டே கிஃப்ட் எனக்கு வந்தது என்னன்னா, இது வந்து எனக்கு வந்து வரைஞ்சி கொடுத்தாங்க. ஓகேவா? என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். சும்மா எனக்கு ஆள் யாரும் கிடையாது. அது நான் பாத்துக்கிறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். கைஸ் இது ரஞ்சித் ப்ரோ பாத்துட்டீங்களா? இதான் எனக்கு வரைஞ்சி கொடுத்தாங்க என்னோட போன பர்த்டேக்கு. நல்லாதான் இருக்கு. இந்த பர்த்டேக்கு இன்னும் இந்த ஆரம்பிக்க போகுது, இன்னொரு 29 days. கைஸ் நாளைக்கு ஆர்டிஆர் போடும்போது உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் வந்து ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அது நாளைக்கு பாருங்க. திரும்பி சொல்றேன், ஆள் யாரும் கிடையாது கிடையாது கிடையாது. சும்மா அது அப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் இல்ல, உங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்களே, அவங்கள கூட்டு வச்சு நீங்க பாடி பில்டர் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆள் இல்லைன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். கிடையாதுயா. இல்ல 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 இல்ல, அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன் நானு. உங்களுக்கு ஆள் இருக்கு. இல்ல ப்ரோ, இதுதானே குக்கேஷ் தானே போடுறீங்க? சரி, அது வரைக்கும் விக்கேஷ் ஆன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இது அன்பாக்ஸ் பண்ணோம்னா கேஷ் இங்கே பாருங்க. எனக்கு வந்து இது இதுவுமே வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான். அப்புறம் இன்ஸ்டா ஹைலைட்ஸ்ல ஹாப்பினஸ்ல கடைசியா ஒரு பொண்ணு போட்டோ வச்சிருக்கீங்களே, நோ தப்பா? பொண்ணு போட்டோவா? இருங்க அதுதான் யாருன்னு பாக்குறேன் நானு. ப்ரோ அது யாருன்னு கண்டுபிடிங்க ப்ரோ. அது வந்து என்னோட ரீல்ஸ்லாம் நீங்க என்னோட ஷார்ட்ஸ்லாம் வச்சு ஷார்ட்ஸ்ன்ற பாருங்க, இன்ஸ்டால எல்லாத்தையும் பாருங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ நான் இந்த அன்பாக்ஸ் அடுத்தது பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ ஏதோ ஐட்டம் தான் எடுக்கிறீங்க? அதெல்லாம் ப்ரோ அது வந்து ஐட்டம் எடுக்கல நான். சரி கொஞ்ச நேரம் இது பண்ண கிபிலி தான், பட் ஆனால் அந்த யாருன்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வாங்க கார்த்தி ப்ரோ, அந்த ஐட்டம் அன்பாக்ஸ் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சுல. தினேஷ் ப்ரோ, அது யார் வாங்கி கொடுத்தா? எது ப்ரோ? கேம் பேடா? அது ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ. அது வந்து வேற ஒரு காரணம். எப்படின்னா இதை வந்து நாங்கள் 2 பேரும் விளையாடுறது, நான் வீட்டில் விளையாடுவேன். ஸோ அவங்க வந்து ஃபோனில் வந்து லேப்டாப் வாங்குறதுக்கு பதிலாக இது ஒன்று வாங்கிட்டு ஃபோனில் ஏற்றி விளாட்லாம். இல்லை ஃபோனில் பார்செக் கனெக்ட் பண்ணிவிட்டு மல்டிபிளேயர் விளாட்லாம். ஸோ அந்த மாதிரி விளாட்றதுக்காக வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி விளையாட போகிறாங்க சொல்லுங்கள். அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அது. The big splash is starting a ripple effect. They're opening Vault 1. Disappearing out. One down. ஐயோ
ஐயோ விட்டனா என்னம்மா And there's the spark to ignite this match. Our first elimination That's it. to turn up the heat. Warm-up is definitely over. அவன் காலி சிஸ்டர் இல்ல எனக்கு 2 தம்பி மட்டும் தான் சிஸ்டர் கிடையாது Go to cash out A. Gone in a flash. இவன் உள்ள போறான் Taking damage. அப்பா அவ்வளோதான் என்ன தூக்குங்க சூப்பர் நம்ம 2 பேர் தான் விளையாடிட்டு இருக்கோம்ல Okay, let's go. சரி ப்ரோ 2 பேர் தான் விளையாடிட்டு இருக்கோம் அதை மறந்துட்டேன் ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது நோ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ ஒரு போஸ்ட்ல நீங்க உன் தம்பி அப்புறம் 2 கேர்ள்ஸ் அது 2 கேர்ள்ஸா என்ன ப்ரோ கேர்ள்ஸா டீம் இப்போ இன்னொரு டீம் வருது ஐயோ நானே மாட்டிக்க போறேன் Revive, please. Pretty please. Okay, let's go. இன்னொரு போஸ்ட்ல கிராஸ்ல ஒரு பொண்ணு கால் தெரியுது அந்த பொண்ணு தான் எனக்கு வாங்கி கொடுத்தது ஏய் இருடா எல்லா டீமும் காலி ப்ரோ தூக்குங்க ப்ரோ எங்க ப்ரோ இது அப்பா நீங்க தெரிஞ்சிட்டு போனாக்கா வந்துட்டான் ப்ரோ மிஸ் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு தான் ஆனா அந்த பொண்ணு கிடையாது அதுல இருக்க அந்த பொண்ணு கிடையாது என்னது பெஞ்சு பசங்களா அப்படின்னா என்ன ப்ரோ Splash, better get ready. புரியலையே என்னது பினாயாவா இல்ல ப்ரோ Enemy gun. பினாயா இல்லையா அப்படின்னா 2 பெஞ்சு பசங்கன்னு சொல்லிட்டு எதை போட்டிருக்கீங்க அதனால என்னன்னு தெரியல நீங்கள் தூக்கி நடத்துல நானே வந்துடுவேன் விடுங்க வாங்க ஒரு மேட்ச் கூட இன்னைக்கு வின் பண்ணோமா சொல்லுங்க ஒரு மேட்ச் அது வின் பண்ணோமா இன்னைக்கு அதை பொறுத்தையா பறவை கூட பைத்தியக்காரங்க இருக்காங்க வின் பண்ணோம் ஒரு மேட்ச் Better bomb going out. பறவை ட்ரெயின் பண்ணோம்ல The ultra rares lose their luster once more. I'm sure they're hoping those wipes will be few and far between. அது என்ன ஓல்டு கூட அந்த ரெண்டு அடிக்கணும் என்ன ப்ரோ The ultra rares 2 கட்சி அடிக்கணும் அதுதான் ப்ரோ அது The ultra rares are showing இப்ப நான் நிறைய கிட்ட அடிச்சிருப்பேன் எனக்கு முடியவே இல்லை out there. இல்லை ப்ரோ அது வந்து ஹெவி அட்டாக் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அடிக்கும் இது வரும் இப்படி இதுனா ஒன்று The ultra rares are standing out. ஐயோ Took a hit. அப்பா கத்திக்கலாம் Eliminations are taking on a dramatic twist. The contestants will be leaving the arena with a literal bang. அவன் அடிச்சிருக்கலாம் ஒரு ரீல்ல ஒரு கேர்ள் ரைன் சும்மா நிக்கிறாங்களே அதுக்கு தான் உங்க ஐடியிலே ஹையஸ்ட் லைக் ஆமா பொண்ணு போட்டோ போட்டு இல்லை பொண்ணு வீடியோ போட்டால் வந்து அதிகமாக தான் லைக் வரும் யோசிச்சு பாருங்க பசங்களுக்கு அந்த மாதிரி வருமா உங்களோட நிலமெல்லாம் அந்த மாதிரி இருக்கு எனக்கு எடுத்துட்டு போங்க 4K போடுங்க ஓகே ப்ரோ 4K போடுறேன் ஓடு 4K போடுறேன் ப்ரோ உங்க நெட் காலி பண்றதுக்காக நான் 4K அடிக்கிறேன் ப்ரோ நான் Time to disappear.
ரஞ்சித் ப்ரோ தூக்கி விடுற மேலே இருந்தாடுங்க. ஓகே. ஆனால் அந்த கால் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தால அதுதான் அந்த பொண்ணு. The ultra rares have returned to the arena. Placing a gateway. Activating gateway. வெளியில கூப்பிட்டுருக்காங்க. என்ன ப்ரோ அவங்க நேம் அபி? ஆமாம் ஆமாம் அபி. அது கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட்டு. டேட்டா இஸ் அன்லிமிட்டட். ரைட்டு ப்ரோ. சண்டனா மட்டும் போங்க ப்ரோ, சண்டனா மட்டும் போங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ அவனை அடிக்கும் ப்ரோ. அவ்வளோ என்ன தூக்குங்க, என்ன தூக்குங்க, என்ன எப்படியா தூக்கிடுங்க, என்ன எப்படியா தூக்கிடுங்க. இங்கே இல்லை ப்ரோ, எடுத்துகிட்டு போய் தூக்கணும் ப்ரோ. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. போங்க ப்ரோ, சண்டை போடுங்க ப்ரோ, சண்டை. அவனை அடிக்கும் ப்ரோ. அட ப்ரோ Back in play. எடுத்து அவனும் இல்லை ஜெயிச்சிருவானுங்க. அட போச்சு ப்ரோ. எல்லா மேட்சும் அவனுக்கு ஜெயிச்சிடறானுங்க ப்ரோ. ப்ரோ அவனுங்க எடுத்துருக்கலாம் ப்ரோ. நான் காயின் கொடுத்து கூட வந்திருப்பேன் ப்ரோ. அவனுங்க நீ அடிச்சிருக்கலாம். ஒரு 13 கில் எடுத்திருக்கேன் கைஸ் நான் இந்த மேட்ச்சு. Perfectly paced performance secures the win. என்ன ப்ரோ? சரி ஓகே ஓகே. அப்போ நான் வந்து கார் செட்டப் போட்டு ஆடுறேன். சரி ப்ரோ பாருங்க. என்ஜாய். பை 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 பை. நீங்கள் டிஜேவா? டிஜேவா இல்லை ப்ரோ, டிஜேலாம் இல்லை ப்ரோ. சும்மா ஜாலிக்கு விளாட்றதோட சரி. இருங்க இந்த லைட் ஆன் பண்ணிடுறேன், இல்லைன்னா ஒரு மாதிரி தெரியும். ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டிஜேலாம் இல்லை ப்ரோ. நானா வந்து மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன், ஏன்னா இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம். ஓகே இது பார்ப்போமா நம்ம. டிஸ்பிளேல அந்த இதை வந்து இப்போ திருப்போம். அது இதான் வந்து நான் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்க விளையாடும் போது கேட்டு வாங்கிட்டு வந்தது. ஸோ வந்து செம்ம பேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இப்போக்கி வர வச்சிருப்போம். சும்மா என்ன இதில் வேற என்ன இருக்கும், ஒரு சில கார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க, சும்மா அந்த பேப்பர் பேம்ப்ளெட்ஸு, அப்புறம் வந்து ஸ்டிக்கர். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக கொடுக்கல. இதுதான் நல்லா இருக்கும். ஆனால் இல்லைங்களா செம பேக்கிங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கவரில் வச்சிருக்க மாதிரி. ஸோ இது என்னன்னா நம்ம இது மாதிரி ஃபோனை வச்சுக்கலாம். ஃபோனை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி விளாட வேண்டியது தான். ஸோ இது நல்லாயிருக்கும். நம்ம லோ லேட்டன்ஸ் இல்லை, ஒரே ஒய்ஃபை நெட்ஒர்க் இல்லை, பார்செக் அப்படிலாம் வந்து இது பண்ணி விளாடும் போது விளாடிக்கலாம். சி டைப்பு ரீசார்ஜபிள். ஸோ அப்புறம் வந்து நம்ம வேணும்னா அது 4 இயர்ஸாக ப்ளே பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்து 8th ஆரம்பித்தேன் ப்ரோ. 8th 9th ஆரம்பித்தேன் ரெசிடென்ட் ஈவில் 2 விளாட்றதுக்கு. அதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேமு. அதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரெகுலராக அப்படியே விளாட ஆரம்பித்தது தான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளிக்கியாக நல்லா ஹார்ட் எஃபெக்டோட சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க, இப்படி வச்சு விளாட்ற மாதிரி. ஸோ இதே பிராண்டில் தான் வந்து இன்னொரு வாங்கினேன் நான், இந்த ஜாய்ஸ்டிக்கு. ஸோ இதுவுமே நல்லா செம்மையாக இருக்குது இந்த ஜாய்ஸ்டிக்குமே.
பின்னாடி வந்து ப்ரோக்ராமபிள் பட்டன்ஸு. இந்த சென்சார் இதுவுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நல்ல பிராண்டு தான் யூஎஃபாக்ஸு. பட் ஆனால் ஜாய்ஸ்டிக்கு நல்ல பிராண்டு, நல்லா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்னன்னு தெரியல, கீபோர்டு மவுஸ்லாம் வேற வந்துட்டு இருக்கு யூஎஃபாக்ஸ்ல இருந்து. பட் அது எந்த அளவுக்கு இதுவாகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன கேம் போலான்னு சொல்லுங்க. ஹாரர் கேம் ப்ரோ இருக்கா? ஹாரர் கேமா போலாமா? ஹாரர் கேம் இருக்கு. என்னோட செக்ஷன் இங்கே காட்டுறோம் பாருங்க. இதுதான் வந்து கேம் செக்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்டார் வார்ஸ் இருக்கு, ஆரிசோனா, மேன் ஈட்டர், ஹில்டேபஸ், ஆர்வி டேரக்ட், F1, மார்வல் அவெஞ்சர்ஸ் இருக்கு, லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 இருக்கு ஸ்டோரி கேம்னா, லெவல் லெவல் டெவில் இந்த கேம் கொஞ்சம் நல்லதா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அவத்தாஸ், ஃபோபியா இருக்கு. பட் ஆனால் தனியாக விளாட நல்லா இருக்காது. ஸோ வந்து நம்ம ஸ்டீமில் ஏதாவது வேறு ஏதாவது கேம் இருக்கா பார்ப்போம். ஹாரர் டைட்டில்ஸில் பேக் ரூம்ஸு, வேணா ஓன் ரூம்ஸ்னு ஒரு கேம் இருக்கு. ஆனால் இது வந்து 4 பேர் விளாடணும்னு நினைக்கிறேன். காய் ஸ்கில்ஸ். காய் ஸ்கில்ஸ்னா என்ன ப்ரோ? இருங்க, எதில் இருக்கு? என்ன சொல்றீங்களா? ஆ தெரியுமே, தெரியுமே. ஆனா வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றேன். இதுல இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதே ப்ரோ. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டைப்ங்களா. 2026 போருங்க ப்ரோ. 2026 கேம்ஸ் போங்க. அப்படியா? சரி, என்ன பார்ப்போமா? என்னென்ன கேம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இல்லைனா ஜன்னல்லாம் மூடிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா பூச்சி பூச்சிங்களா வருது. இருக்கு மாதிரி டிவோர் இருக்கு. ஆனா அது தனியா விளையாடுற மாதிரி இல்ல. அவங்க ஏன் இப்போ ஒரு நாள் நல்ல அவங்க ஏன் இப்போ ஒன் ஆளா பிரிஞ்சுட்டாங்க? யாரு ப்ரோ? யாரு ஒன்னாளா பிரிஞ்சுட்டாங்க? அப்படியா? தெரியல ப்ரோ. நான் இன்ஸ்டால சும்மா பாக்குறது தான் ப்ரோ. ஆனா அவங்க என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. மூச்சு ஓடுதா, இது ஓடுதான்னு தெரியல. ஏதோ காலில் நசு நசுன்னு ஓடுது. இல்ல வந்து நான் ஒரு 2 3 கேம் ஏத்தி வச்சிருப்பேன். இருங்க, அது இன்ஸ்டால இருக்க பாக்குறேன். டவுன்லோடிங் கிளார் அப்ஸ்கேர், அது வந்து அப்படி பாஸ்ல போடுவோம். இப்போதைக்கு வேணாம். அன்மோண்டு நான் ஏதோ ஒரு கேம் ஏத்தி வச்சிருப்பேன் கைஸ். இருங்க, என்ன இருக்குன்னு பாக்குறேன். அட்டாப்சி சிமுலேட்டர் விளாடுவோமா? இது இன்ஸ்டால் போடுவோம். இருங்க. அட்டாப்சி சிமுலேட்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வேணா ட்ரை பண்ணுவோம். நம்ம அக்கா கடை தான், அது ஆஃப் பண்ணிடணும். அட்டாப்சி சிமுலேட்டர். காட் ஆஃப் வாரா? எங்க ப்ரோ இருக்கு காட் ஆஃப் வாரு? காட் ஆஃப் வாரா? காட் ஆஃப் வார்லாம் முடிச்சாச்சே. பாம்பு ப்ரோ. பாம்பா? கீழே ஊர்றதா? ஒரு பாம்பு ஜன்னல் திறந்து வச்சிருக்க, வந்திருந்தாலும் வந்திருக்கும். காடு மாதிரி தான் இருக்குது ஏரியா. சும்மா இது லோட் ஆகிற வரைக்கும் வேற ஏதாவது கேம்லாம் போகுமா?
இல்லை இருங்க பார்ப்போம். அது வரைக்கும் வந்து அந்த மற்ற 20 அப்கமிங் கேம்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கேட்டகரிஸ் எங்கே பார்க்கறது? அப்கமிங் கேம்ஸுன்னு எப்படி பார்க்கறது? இதில் இருக்குமோ மேபி. பின்னாடி போஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியா? சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி போஸ்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுங்க, ஒரு 10-20 இது ரெடி பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, ஒரு 10, அதாவது ஒரு கடையில் போனீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 30 ருபீஸ் தான் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 12x18 இன்ச்சுக்கு பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி நெட்டில் இந்த இமேஜ் நல்லா 4K குவாலிட்டி இமேஜ் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்போ இல்லை எதுலையோ இல்லுஸ்ட்ரேட்டர்லையோ வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து டிஃப் இமேஜாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பென்ட்ரைவில் கொடுத்தீங்கன்னா அவங்களே பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் எடுக்கும்போது என் தம்பி 24 ருபீஸ் ஒரு ஷீட் எடுத்து தந்தான். ஸோ அது மாதிரினா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒட்டணும்னா நீங்கள் கடையிலலாம் நெட் அமேசான்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. இல்லை அப்கமிங் எப்படி பார்க்கறது? ப்ரௌஸ் நியூ ரிலீஸ் இருக்கு அப்கமிங் ரிலீசஸ். ரெசிடென்ட் ஈவில் வருதா? ஆர்க்கு சோலோ போகிறேனே, திடீர்னு பிரைட் ஆகிறா. மங்குனி ப்ளே பண்ணுவார் பஸ்ஸு கேமு. பஸ்ஸு கேம் அது மோடுலாம் போடணும் ப்ரோ. ஹீரோ ட்ரக்கு நானும் ஏற்றி வச்சுருக்கேன். மோடு தான் போடணும். ரெசிடென்ட் ஈவில்னாலே ரெசிடென்ட் ஈவில் தான். ஆனால் அதில் மோஸ்ட்லி த்ரில்லிங்கான கேம்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஸ்டோரிலாம் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். But after much effort, here we finally are. Who are you? வாய்ஸ் ஆக்டர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. பஸ் மோடு ஷேர் பண்ணுறீங்களா? நீங்கள் ஷேர் பண்ணீங்களா நான் பண்ணவா? ரெசிடென்ட் ஈவில் ரெக்யூரம் 2 போட்டிருக்கானுங்க. பிளேக் டேல் கைஸ் எத்தனை பேர் பிளேக் டேல் விளையாடி இருக்கீங்க? நான் ஷேர் பண்ணுறேன். வாங்கினா ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. இதை மோடு விளையாடணும் போடல நல்லா இருக்கு. வாங்கணும் காசு கொடுத்து வாங்கிட்டு ஷேர் பண்ணுறேன். Hey, I just got a report of a missing police officer. It might be unrelated, but he disappeared near where the fifth body... bro, இது zombie related கேம் மாதிரி. இது பேய் கேம்லாம் கிடையாது. Through you, Elpis can finally be. ஆனா இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜென் கேம் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்க போகுது. The team has settled on a person of interest, someone with ties to Umbrella. Victor Gideon. Right. இது அன்டில் டன் கேம் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க? அன்டில் டன் கேம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம், ஸ்டோரி கேம். Victor purchased a building after Umbrella went under. ஸோ அது மாதிரி தான் இதுவும் மோஸ்ட்லி இருக்குன்னு தோணுது எனக்கு. இன்ட்ராக்ஷன் அப்போ அந்த டீமில் Welcome. Dr. Gideon has been expecting you. பார்த்தீங்களா? செம்ம விஷுவல்ஸ். யாரு கிடியன்? போற நம்பால் அந்தார். நம்பால். You there, Leon? Yeah. இன்வெஸ்டிகேஷன் கேமா மாற போகுது. போங்க. கிராபிக்ஸ் FPS எத்தனை? எனக்கு 240 ப்ரோ. What are you doing here? 240 FPS எனக்கு வருது. ஆனால் உங்களுக்கு 60 தான் வரும். தெரியாது. யூடியூப் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். தமிழ் கேம்ஸ் எனக்கு அதான் பார்க்குறேன். ரெசிடென்ட் ஈவில் 9 கைஸ். இந்த ரெசிடென்ட் ஈவில் வந்தவொடனே வாங்குறோம். ரெசிடென்ட் ஈவில் வந்து அப்படி பார்க்குறோம். உங்களோட பே பண்ணுவார் போயிட்டாரு. ஆமாம் ப்ரோ, ஆமாம் போயிட்டாரு. அவர் எங்கேயும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழ்ல ராஜி 2ன்னு ஒரு கேம் வருது. ஸோ இந்த பாருங்க, ராஜி இது கிடையாது, ராஜி ஸோ இதுதான் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். செம்மையா இந்த பண்ண தமிழ் கேம் தான் இது.
எந்த அளவுக்கு மைனூட்டாக வந்து அதை பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் டெவலப்பர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. என்னாச்சு நெட்டு லேக் ஆகுது. பிளாக் மித்தோட ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நெட்டு தான் ஏதோ பிரச்சனை ஆகுது. பேக் அண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கலாம், மேபி அதனால இருக்குமோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ பேய் கேம் தெரியல, ரெட் கலர் சாரி கட்டியிருக்கும். பேய் கேமா இல்லை, என்ன மாதிரி டைப் பண்ணே தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கோல்டு கலர் ரேஞ்ச் வருதுங்க, பேய் மாதிரி தான் இருக்கு. ரெட் கலர் சாரி கட்டியிருக்குமா? பேய் கேமா சொல்லுங்க, என்ன கேம்னு சொல்லிட்டு விளையாட ட்ரை பண்ணுவோம். ஸ்பைடர் மங்கீஸ் பென்டன்லேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். குரங்கு காணா, கெட்ட குரங்குங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? பட்டெல்லாம் போட்டு விட்டு நெத்தியில் வந்து அந்த இது வச்சிருப்பாங்கல்ல சிவனுக்கு, அந்த மாதிரி வந்து இருக்கு. என்ன லோட் ஆகுதா? ராஜி டாக்டர் ஸ்டென்ச் கம்லாவா? ஓகே, என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஓம் நம சிவாய. இந்த கேம் இதில் பார்க்கறதுக்குலாம் நல்லா இருக்கு. பட் ஆனால் வந்து என்ன சொல்றீங்க பாருங்களேன், இந்த மாதிரி வியூவில் எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. தமிழ் கேம்ஸ்னு சொல்லிட்டு வந்துட்டு இது நல்லா இருக்கு, இந்த வியூ நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இதெல்லாம் நல்லா இருக்கு. பிளாக் மித் மாதிரியே அப்படியே கொண்டு வரானுங்க போல எல்லாத்தையும். கமலா கேம் இருங்க பார்ப்போம். கமலா இதுவா? என்ன மாதிரி சேனல் இது? சிங்கிள் பிளேயர் தானா? பரவாயில்லையே. சரி, விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருவோம். இன்னொரு கேமும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, இதுவுமே ஒரு கேம் வருது, நம்ம இந்தியா பேஸ்டு. ஏஜ் ஆஃப் பாரத் தான் நினைக்கிறேன். இந்த கேம் வருது. ஸோ இந்த கேம்லாம் வந்து இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி ஜென்ரேஷன் கேம் தான் நம்ம போர் சைடில். டாரா கேமிங் லிமிடெட். Bharat, அமிதாப் பச்சன். land of ancient அமிதாப் பச்சன் வாய்ஸை பார்த்தீங்களா? குனாய், a blessed land ஹிமாலயா. of noble heroes and glittering cities. இந்த மாதிரிலாம் வல்லார்னா எப்படி இருக்கும் பாருங்க கேம் வந்ததுக்கு அப்புறம். But where heroes rule, villains will attack. Where wealth is plentiful, plunderers will pillage. ஒரு கும்பகர்ண வயிறு பாரு, பசி இடங்காது சொல்லுவாங்கல்ல, அதுக்காக செஞ்சு அந்த மாதிரி செஞ்சிருக்கானுங்க போல. To fight these invaders. பிரம்மாஸ்திர மூவி பேஸ்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா இருக்கலாம். These monsters. அது நல்ல வேலை இங்கிலீஷ்லேயே பேசுறானுங்களே. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ டீட்டெயில் பண்ணிட்டீங்களா? The time has come to fight the demons. The time has come to fight those who oppress the forest tribes. The time has come to declare war. It's time for you to join the army of heroes. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ், ஆல்பா ஃபுட்டேஜ். ஆனால் எனக்கு காம்பேட் தான் அந்த அளவுக்கு சரியா வருமானு எனக்கு தெரியல. காம்பேட்ல எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம்.
லோட் ஆகுது, ரொம்ப நேரம் லோட் ஆகுது. இது ஊக்காங் கேம். ஊக்காங் கேம் மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அதான் தோணுச்சு. எல்லா கேமும் அந்த ஊக்காங் வந்ததுக்கப்புறம் நான் சியான் கேமிங் சும்மா கேம் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஏஜ் ஆஃப் பாரத்னு ஒரு கேம் வந்திருக்கு. ஸோ அதுதான் அது தமிழ் பேஸ்டு கேம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதனால பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்தீங்களா, யாழி மாதிரி இருந்தது இல்லை அது. இது வேற நெட்டு எங்க வீட்டில் இங்கே நெட்டே கிடைக்க மாட்டேது. யாழி மாதிரி இருந்தது அது. வரவும் மாட்டுது. லோடு அது. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. யாழி மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒரு மித்திக்கல் கிரீச்சர்ல. இந்த லேட் 2026 நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்து இந்த கேம் வந்து அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. டு பி அனௌன்ஸ்டு தான் ப்ரோ. இன்னும் வந்து வரல. நான் யூ மைண்ட் சன் ஆஃப் தஞ்சை கேம் எப்படி இருக்கும் ப்ரோ? ப்ரோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்பிலாக் ப்ரோலாக் விட்டாங்கல்ல. ஸோ அதுவே நான் விளாண்டேன் ப்ரோ. அது வந்து செம்மையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? பட் ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா காம்பேட் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, டெவலப்பர்ஸ் கம்மி தான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் காம்பேட் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஏன்னா எல்லா கேமும் நம்ம இந்த மாதிரி ட்ரிபிள் ஏ டைட்டில்ஸ்லாம் விளையாடிட்டு இந்த மாதிரி கேம் வந்து சும்மா ஒரு கல்ச்சருக்காக விளையாடுறோம்ல. ஸோ அப்பயுமே வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அது கல்ச்சருக்காக விளாட்றோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். பட் ஆனால் ஒரு கேம் விளாட்ற வந்து ஒரு ஃபீல் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து காம்பேட் அண்ட் மூவ்மெண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சன் ஆஃப் தஞ்சையில் வந்து அந்த கத்தி சண்டை போடுறது வந்து ரொம்ப என்ன சொல்றது, சிம்பிளாக இருந்தது. பழைய கேம் மாதிரி இருந்தது. 2015 அந்த இயரில் வந்த கேம் மாதிரி இருந்தது. ஸோ அதான் இதுவுமே அப்படி தான் இருக்குது. பார்த்தாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் கார்ட்டூனிஷாக இருக்குது. கெனான்னு ஒரு கேம் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. அது வந்து நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அது. கெனா பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கேம் இது மாதிரி கார்ட்டூனிஷாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட ஸ்டோரி வைஸ் ஸ்மூத்னஸ் வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கெனா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம் எனக்கு. Something tells me you did not come to our village looking for forest. மேபி சன் ஆஃப் தஞ்சை வந்து சன் ஆஃப் தஞ்சை அது வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காட் ஆஃப் வார் போடு ப்ரோ. காட் ஆஃப் வாரா போட்டுடுறேன், நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோரி சைஸ் அதிகம் இல்லை. லாஸ்ட்டாக அந்த ட்ரெய்லர் விட்டுருக்கானா பார்ப்போம். வரைக்கும் அந்த ட்ரெய்லர் வரல. இவனுக்கு இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் செம்ம டீட்டெயிலிங்காக இருக்குது. எல்லாமே வந்து அப்படியே இந்த தஞ்சாவூர் வச்சு இது அந்த சோலா அந்த வந்து ஒரு ரிலேட்டடாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் செம்ம லைட்னிங்லாம் பிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. சிஜின் ப்ரோ வாங்க வாங்க. ஆனால் வந்து கேம் வரும்போது தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய கேம்ஸ் வந்து இது மாதிரி போஸ்ட் ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பட் இவங்க எப்படி தெரியல. கேம் வந்தால் தான். இன்னொன்று கல்ச்சரில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணல. ஸோ ஏன்னா இவங்க இப்போ தான் நம்ம தமிழ் சைடில் வந்து இப்போ தான் மோஸ்ட்லி கேம் டெவலப்பர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. செம்மையாக இருக்குது ஸ்டோரி. மியூசிக் பாருங்க. இதுக்கு அப்படியே பொன்னியின் செல்வன் சாங்கை போட்டு விட்டா கூட நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி வாங்க, நம்ம வந்து இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்துச்சுல, எங்க அம்மா கேமியோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிளாஸ்மோபியா இல்லை, டெலிட் பண்ணிடுவோம். அட்டாப்ஸ்
அம்மா லைவ் போட்டுட்டு இருக்கம்மா. அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். அது எடுக்கக்கூடாதுப்பா. இதுக்குதான் அந்த சொல்றேன். சரிங்க, நம்ம வந்து ஃபேஷன் ஷோ கேம் போடுவோம் ஃபர்ஸ்ட். கிரானி 1 2 3 பாட்டு இருக்கு அப்படியா? ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அட்டாப்சி சிமுலேட்டர் என்னதான் இருக்கு? தினேஷ் அண்ணா பையலுக்கு ரைட்டு. செட்டிங்ஸ் 5K FPS unlimited. போ தாக்கு unlimited. ரீசிங் ஆன் பண்ணி வச்சுக்கோ. கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ப்ளூம் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளூம் மட்டும் எனக்கு சுத்தம் பிடிக்காது. ஓகே, கைஸ் விளையாட ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து ஃபேஷனோஃபோபியா இல்லை, அட்டாப்சி சிமுலேட்டர். யாராவது வந்து கேட்டால் தான் நம்ம சொல்லணும். யாராவது வந்து கேட்பாங்க கண்டிப்பாக கேம் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிரானியா எனக்கு பார்ப்போம். கிரானி கிரானி 1 2 3. ஓகே, ஒன்னொன்னா பண்ணுவோம். ஒன்னொன்னா விளையாடுவோம். கிரானி நான் விஷ்லிஸ்ட்ல போட்டு வைக்கிறேன். Office of the Medical Examiner, Beatsville. Dr. Jack Hampton is speaking. Guys, இது வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுனா தான் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி என்ன I'm சொல்றீங்க? not sure if you remember me. A few weeks ago, we talked about an article I'm working on. It's about your wife. I dropped by last Friday to speak to you, but you weren't working at the time. I asked the security guard to pass on a note for me. I would like us to discuss the topic of... I thought I had made it painfully obvious for the last time. No! Please don't call me again and stop inquiring about my wife. Damn journalists. They don't let me work. God damn it. I'm not in the best frame of mind to record a lecture for my students now. என்ன பண்ணோம் நம்ம? Feeling எங்க பாருங்க, ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ broken. செக் த பாத்ரூம் ஃபார் யுவர் பில்ஸ். நம்ம வந்து பாத்ரூம் போய் பார்க்கணுமா? Awful. ஸ்கிப். Wednesday. It's not my favorite day. Guys, Although it's certainly better than Monday. பாத்தீங்களா? இதுக்கு வந்து நம்ம மவுஸ் வந்து வரங்க டீச்சர் நம்ம ஸ்டோரி கேம் விளையாடுறதுக்கு வேற மவுஸ் இருக்கு. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒண்ணு கியூட்டா இருக்கு. ஓகே கைஸ், அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்து என்ன அது இப்படி சுத்துது? கரெக்டா நேரா ஆக கியூட்டா தான் இருக்கு. வெளியே போக முடியாதா? இப்படி வெளியே போகிறது பேக் லைட் ஆன் பண்ணிக்கோ. Won't be needed for the next few months. This is Kate Brooks, a reporter from the news. போட்டிருக்காங்க. அதுப்போ ப்ரோ ஹாரர் மூவி பாருங்க. ரைட்டு, ஹாரர் மூவி தனியாக இப்படி உட்காந்து பார்த்தனா நான் என்ன பேய் பிடிச்சிட்டு போயிடும். என்ன பண்ணுறான்? கது சாத்துறான். வேற யாராவது திடீர்னு வந்துட்டாங்களா? ஃபேமிலியோட ஹாரர் மூவி பார்த்துட்டு லைவ் போட்டுறான். நாங்களாம் யாரும் பயப்பட மாட்டோம் ப்ரோ. ஏன்னா வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை. இது வந்து ஏன்னா வந்து டெட் பாடி வச்சு மேனேஜ் பண்ணுறது. another person gone missing. சரி ஓகே. பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் ரூம்குள்ள வைக்க மாட்டானுங்களா? ஃபேமிலியோட ஆரம்பி பார்க்குறேன். பாத்ரூம் இது பாத்ரூம் இல்ல. This place is starting to look like a hoarder's dream out of order rather than a storage room. பாத்ரூம் எங்க இருக்கு? அது இருக்கு பாத்ரூம். பில்ஸ் இங்க இருக்க பில்ஸ் எடுத்தாச்சு. அப்ப தனியா பாருங்க. ரைட்டு ப்ரோ, நான் வந்து சின்ன வயசுல இருந்து சுடுகாடு பக்கத்துலேயே வளர்ந்தேன் ப்ரோ. அதனால பேய்க்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு பயம் இல்லை. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. I've already taken my pills. ஆமா, அதுதான் இது. பல்லு வளர்க்கத்தா இல்லை பாத்ரூம் கழுவுறது.
கேமில் என்னதான் அப்படின்னு தெரியல, எவ்வளோ கிராஃபிக்ஸ் டீட்டெயிலாக பண்ணாலும் கண்ணாடியை மட்டும் ஒழுங்காக பண்ணவே மாட்டானுங்க. கண்ணாடியில் மூஞ்சி பார்க்குற மாதிரி எந்த கேமாவது ஒழுங்காக பண்ணுறானுங்களா சொல்லுங்கள். என்ன சவுண்ட் வருது? சவுண்டு தானே வந்துச்சு. டார்ச் லைட்டில் டஸ் நாட் ஒர்க். இங்கே ஒர்க் ஆகல. I need to set the camera first. Take the camera from the storage room. Idana storage room. Storage room to work camera. Now remember, Jack. Don't forget. Tripod. Inga irukra tripod inga irukuma. Dye setting room na dead body room. The exit. என்ன ப்ரோ வேனிஷ் பாம் போட்டு உட்காந்துருக்கீங்க? ஆமா, ஃபேஸ் தெரியலையா? சரி நான் ஆன் பண்ணிடுறேன் இதை. நான் இது இருந்தால் கொஞ்சம் இது வந்தால் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருக்கேன்னா சரி கொஞ்சம் இதுவாக தெரியட்டுமே சொல்லிட்டு வச்சேன். வேனிஷ் பாம் போட்டு உட்காந்துருக்கேன். கரெக்ட். Hopefully the new tripod is going to hold up. டெட் பாடி இருக்கு. நல்ல வேலை மறைச்சிட்டானுங்க. நான் கூட ஒரு செகண்டு அதை வந்து காமிச்சிருவானுங்களோன்னு நினச்சேன். நான் ஒரு செகண்டுக்கு அவுட்லா ஸ்டைல்ஸில் அப்படியே காமிச்சிருவானுங்க. வாங்க ஸ்ரீ ப்ரோ, வாங்க வாங்க, வெல்கம். லோக்கி ப்ரோ வேனிஷ் பாம் போட்டு உட்காந்துருக்கிறேன். எங்கேயும் செட் பண்ணோம் ட்ரைபாடில். என்ன இது அட்டாப்சி சிமுலேட்டர் ப்ரோ. நான் தான் வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறேன் எல்லாரையும். எந்த ஒரு ஹாரர் கேம்னு சொல்லிட்டு ஏற்றினேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Now I just have to get everything in frame. Cadaver. Frame the cadaver. That should be fine. November 20th. Recording for medical students from the University of Missouri. University of Missouri. அதுல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். Hello everyone. த்ரில் இருக்கு. நீங்க பயப்படுறது தெரிய கூடாது. லைட் ஆஃப் பண்ணிருக்கேன். ஒரு சிங்கிள் பிளேயர் தான் ப்ரோ இது. மல்டி பிளேயர் இல்ல ப்ரோ, சிங்கிள் பிளேயர் தான் ப்ரோ இது. This will refresh your basic knowledge. In turn, for those whose knowledge is only theoretical, I advise not to watch this after a meal. சாப்பிட்டு பார்க்காதன்றான் ப்ரோ. சாக் போர்டு ஏதோ இருக்காமே, ஏதோ இருக்கு சாக் போர்டு. இதுதானே அது. Let's start. ஃபர்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன், அப்புறம் அட்டாப்சி டேபிளில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே ஒருத்தி கட் பண்ணி எக்ஸ்ரே எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். Always wear an apron, mask and gloves. Goggles are a must when the job is splashy. And in case கண்ணாடி, of sharp ஏப்ரோனு, அப்புறம் வந்து க்ளவுஸு, அப்புறம் வந்து சானிடைசர் போடணும், மாஸ்க் போடணும். ஓகேவா? நான் போச்சுக்கோங்க. But if your liver or kidney aren't doing well, you may end up with diarrhea. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஸ்ரீ ப்ரோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாங்க வாங்க. எப்படி போச்சு இன்னைக்கு டே? எப்படி போச்சு? The cadaver is placed on its back on the autopsy table. The pathologist stands on the right of the deceased. Make sure that all the necessary tools are always at hand so that you don't have to run around looking for something like I do all the time. In the process of revealing and securing forensic evidence, it is difficult not to interfere with the original condition of the deceased. சூப்பரா போச்சு உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. எனக்கு அப்படியே போச்சு ப்ரோ. ஒர்க்கு கொஞ்ச நேரம் போச்சு, அவ்வளவுதான். ஆஃப் கேக் வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி ப்ரோ. லோக்கி ப்ரோ ரொம்ப நன்றி. During your research, be patient, inquisitive, but above all, attentive to detail. Many entries are visible ஆனா செம்ம த்ரில்லா இருக்கு போகுது. but sometimes இது வந்து தூக்கி ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இந்த கேத்தன. எனக்கு என்ன கேம் இது? நைட் தானே ப்ரோ, 9 மணி ஆயிடுச்சு. அப்படியே ஜாலியா பாருங்க. ஹாரர் கேம் கேட்டிங்கல நிறைய பேர். So get used to that fact soon. Everyone will think you're talking to yourself. ஹாரர் கேம் கேட்டிங்க, ஹாரர் கேம் போட்டேன், அவ்வளவுதான். Now on to the police folder. That will contain all sorts of pertinent information as to who the deceased might be and what potentially happened to them. So, அஜீஷ் ப்ரோ கூட இல்ல ப்ரோ. அவர் இல்ல ப்ரோ. அவர் வந்து 11 மணிக்கு மேல தான் வருவாரு. நைட் இருக்கு. நைட் ஏதாவது நம்ம ஆர்க் ரேட்ஸ் போடுவோம். ஸோ இருக்கிற எல்லா கேமையும் மாற்றி போடலான்னு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் இந்த போலீஸ் ஃபோல்டர் தோ இருக்கு. போலீஸ் ஃபோல்டர். The deceased was found on the outskirts of a parking lot at a gas station, where he petrol bunk la often உடம்பு வந்து offered drivers to wash their car windows. ஓகேவா? அடுத்தது The body was noticed by a station employee during the morning shift. Initially, he thought that someone had thrown some boots. மார்னிங் எம்ப்ளாய் காலைல வேலை செஞ்சவங்க வந்து செஞ்சிருக்கானுங்க. 11 மணிக்கு மேலே தான் கேட்டேன் என்ன கேம்னு. இருக்கு ப்ரோ, எல்லா கேமும் இருக்கு, பார்த்துக்கலாம்.
ப்ரோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ. அப்போ வந்து நிறைய ஜம்ப்ஸ்கேர் சார்டஸ்லாம் நடக்குமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது. அஜிஷை கூப்பிட்டு பாருங்க. அவர் ஒர்க்கு ப்ரோ. அவர் ஃபுல்லாக மீட்டிங்கில் இருப்பார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரோ. He worked most of his life at the local port dealing with unloaded cargo. காலைல 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். சண்டே மட்டும் க்ளோஸ்டு. His son runs a hardware store on his own. His wife left him years ago. They both had no contact with the deceased. புரியுதா? அவங்க சன் வந்து ஏதோ ஹார்ட்வேர் டூல்ஸ் இந்த ஸ்டோர் வச்சிருக்காராம். ஸோ இவர் வந்து பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. எப்படியோ செத்து போய் உரமா செத்து போய் கிடந்தாராம். ஓகேவா? அப்புறம் அவங்க பொண்டாட்டி வந்து விட்டு ஓடி போயிடுச்சான். ஸோ அதனால வந்து அவங்க பொண்டாட்டிட்டு இப்போ பேச தெரியலையா. ப்ரோ 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சுகமாக இருக்க போகுது ப்ரோ. வேற ஜாப் மாறி இருக்கேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. ஸோ எல்லாம் நிறைய புது நல்ல நியூஸ்லாம் இருக்கு. ஸோ அது பார்ப்போம். Signs of libation were found around the body. Empty வந்து bottles, குடிகாரன். traces of an inept attempt to தெரிஞ்சு start a வயிற்றுல கத்தி fire, விட்டா and a scattered பாட்டில் makeshift வெளியே வர blanket. போகுது. எத்தனை பாட்டில் பாருங்க? 1 2 3 4 5 6 உடஞ்சி போன பாட்டில் 1 7. 2025 எப்படி போச்சு எனக்கா? நல்லா புரட்டி எடுத்துச்சுன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 3 மாதம் போட்டு செய்யும் செஞ்சு விட்டுடுச்சு என்ன. அவ்வளோதான். இது ஒன்று இருக்கு. The deceased's name is Tobias Chambers, locally known as Old Toby. Homeless and unemployed for just a couple of years. கைஸ், உங்களுக்குலாம் எப்படி போச்சு? 2025 எப்படி போச்சு? 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். நல்லதாவே இருக்க It's விஷ் worth பண்ணுவோம். remembering the context around the scene of a death. ஓகே. This allows you to better interpret any traces found on the body. I shouldn't வந்து start நம்ம the வந்து procedure க்ளவுஸ் without எடுக்கணும். gloves. அது வரைக்கும் க்ளவுஸ். Now it's our turn to take some pictures for our files. If I can just remember where I left the camera. It's in here somewhere. போட்டோ கேமரா எங்க இருக்கு? கேமரா இங்க இருக்கு. There you are. I knew it was here somewhere. As I mentioned at the beginning, before we begin the internal examination, we need to document the cadaver in the condition it arrived in. We begin with a ஆமா, சாப்பிட தான் கூப்பிடுறாங்க. Try and stick to the top. இத பார்த்துட்டு போய் சாப்பிடுறேன் எப்படி இருக்குன்னு This is பாப்போம். not always possible. Let's keep in mind it's all about the legibility, not the perfect frame. என்ன பண்ணோம்? Take a photo of the deceased. Voila. Now we move on to the next step. Looking for traces. ஆமா ப்ரோ. அப்பா தான் ப்ரோ. Look at வாங்க the court ஸ்ரீதர் from ப்ரோ. different sides, from different angles, up close, and from a distance. You're looking for anything out of the ordinary. மார்க்ஸ் எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க மார்க்ஸ். your மார்க் இருக்கு. The boiler yield wound looks old. I'll take a closer look. ஆனா இது பழைய காயம் மாதிரி இருக்கு. இத பார்த்தா சாப்பிடுவீங்களா? பார்த்துக்கலாம் வாங்க. நம்மலாம் அப்ப இந்த மாதிரி. வேற என்ன காயம் இருக்கு? பூர்ண மார்க் ஏதோ இருக்கு பாருங்க. ஏதோ பூர்ண மார்க் மாதிரி இருக்கு. எடுக்க முடியாதா? இத போட்டோ எடுத்து பார்ப்போமா? கைஸ், முடியல வளர்ந்துருக்கு கைஸ். சின்ன குழந்தைங்க இதை பார்க்காதீங்க. இல்ல அது எடுக்க முடியுது. இது எடுக்க முடியுதா? சுத்திட்டு வேற போட்டோ வேற சைடு பார்ப்போம். கையில கையில இதுவா இருக்கு ப்ரோ. கிவே இப்போ விளையாடாம அஜீஷ் ப்ரோ வரட்டும் ப்ரோ. அஜீஷ் ப்ரோ வரட்டும். அதான் நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் ஹாரரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து ஏன்னா ஜம்ஸ்கார் ஆகும் நிறைய எனக்கு தெரிஞ்சு. இங்க பாருங்க, நெத்தியில போட்டு அடிச்சிருக்காங்க இவனை. சரிதா? It will be necessary to check whether this போட்டு injury ஏதோ was severe enough to கட்டை வச்சு ஓங்கி பழம்னு போட்டிருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு. அதுதான் எனக்கு டவுட். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு மார்க் எங்க பார்க்கறது? ஒரு மார்க் காலு கால்ல அடிபட்டிருக்கு பயங்கரமா. ஃப்ரெஷ் மார்க் ஆன் ஹெட். அது மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கை கால் எல்லாமே வந்து ரொம்ப இதுவா இருக்கு. In a moment, we will check which of our initial observations will be worthy of further consideration. Pin the photos to the photo board. Photo board எங்க இருக்கு? இதான் photo board. ஓகேவா? எங்க photo board? அதோ இருக்கு பின். இங்க photo போடணுமா? 1 2 3 4 5.
இது தலை, ஸ்டொமக் வந்து ஓல்டு உண்டு, ஓகேவா? ஹேண்டு ஜென்ரல், இது ஒரு ஃபோட்டோ ப்ரோ. இப்போ ஒரு சம்பவம் நடந்தால் சுராஜை என்னது புல்லிங்கோ பாய்ஸ் அடிச்சு, ஆமாம் ப்ரோ. அது வந்து அதான் அதுக்கப்புறம் தான் ரிவெஞ்ச் வாங்கிட்டாங்களே போலீஸ்காரங்களாம், அவனை திருப்பி அடின்னு அடித்து ரோட்டில் வந்து ஈட்டுன்னு போனானுங்களே, வெட்டு கட்டு போட்டு. ஸோ பார்த்தேன், பட் ஆனால் ஏன் தான் அப்படி பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரியல. போட்டோ சரி. பெர்ஃபார்ம் த ஆட்டோப்சி கைஸ். இப்போ தான் டெட் பாடியை கட் பண்ண போகிறோம். Personal information. The deceased was unclothed. Obvious. 62 வயசு அவனுக்கு. Okay, as you can see, I note everything down on previously prepared forms. Every pathologist must keep a detailed record. 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள செத்துருக்க வாய்ப்பு இருக்காம். This not only allows you to track நவம்பர் 17 but also 1991 collates the results together, upon which you may back up your conclusions. So, enough of the boring prep. Let's begin by taking a closer look at the spots I photographed earlier. For this, you're going to need a magnifying glass. என்ன வேணும்? டேப் டூல்ஸ், கண்ணாடி எடுத்தாச்சு. Which spot first? Here we can see frostbite on the fingertips. We can tell by பாவம் ப்ரோ, characteristic சுராஜ் skin color. ட்ரக்ஸ் அடிச்சு என்ன நாளும் பண்ணுவாங்களா? வாயில நிறைய வருது. ஆமாம் ப்ரோ, எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றது? மேக்னிஃபைங் கிளாஸ் பார்த்தாச்சு. இங்கே It looks இதானா like இது a burn பழசு. mark. No doubt painful, but it's not pertinent for this case. வந்து காலுமே வந்து மோஸ்ட்லி என்ன ப்ரோ இது? Definitely a painful mix of frostbite, abrasions. ஃப்ராஸ்ட்பைட்னா அவன் வந்து பனியில் உறைஞ்சு போய் செத்த மாதிரி அப்படி இல்லை இருக்கு. For a very long time. That's if he wore any at all. தலைக்காயத்தில் தான் வந்து அவன் சொல்ல போகிறான். I can confirm the presence of ecchymosis on the deceased man's head. The appearance indicates the intravital nature of the wound. Add alcohol, which I can clearly smell, and this was an accident just waiting to happen. ஆக்சிடென்ட்னு சொல்கிறான், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. So far, there are a lot of superficial wounds, but only one serious injury to the head. Let's go back to our notes. என்ன பண்ணோம்? நோட்ஸ் எப்படி எடுக்கிறது? First, I mark the location of the injuries and make notes for each one. So, accidental கரெக்டா? என்ன பண்ணோம்? ஹைலைட் த ப்ரீவியஸ்லி ஃபவுண்ட் wounds on the clipboard mannequin board spots. Phobia guys arrived ஆயிட்டாங்க. என்னது arrived ஆயிட்டாங்க. I smell phasmophobia. Phasmophobia இல்லை ப்ரோ, இது வந்து இது ப்ரோ. வாங்க முகேஷ் ப்ரோ, அவங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. கைஸ் 9:30 ஆனோடனே சொல்லுங்க என்ன கேம் தான் இன்னைக்கு வருதுன்னு பார்த்துருவோம் நம்ம. என்ன பண்ணோம்? ஓ, இந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆனது ஹெட், கை, காலு, அப்புறம் இடுப்புல. நாலு இடத்துல வந்து இது நடந்தது. முகேஷ் மாமா வாழ்த்துக்கள். Various types of accidents are considering the condition. The nights of no interest to us, since the deceased clearly. Put down the clipboard. இப்போ என்ன பண்ணோம்? அடுத்தது estimate the approximate. Perform the rigor mortis examination. அப்படி என்ன பண்றது? இதுல பார்க்கணுமா? We take our deceased by the hand. என்ன பண்ணோம்? Gradually we raise it. Oh, guys, ஐயோ. ஏய், சத்தம் கேக்குது ஒரு மாதிரி. ஐயோ இல்லடா தூக்குடா இல்லடா தூக்கு. Now let it go. As you can see, the hand falls loose. What's the conclusion? Death must have occurred more than 72 hours ago. The police information appears correct. 72 years ago. இது வந்து என்னன்னா ஆல்கஹால் தானே பாசிபிள் ப்ரோ. சவுண்ட் வரும்போது அது அப்படிதான். அப்படியா? என்ன பண்ணோம் இப்ப? பண்ணிட்டு ஆக்ஷன் கம் ஆன், ஆக்ஷன். பாசிபிள் டெத் காசஸ். Head trauma seems the most promising. Correct the skull scar and open. Skull scar. I need an oscillating guys, பாருங்க பேட்மேன் பெண்டிங் right.
நியூ இயர் நைட்டு After which, we remove the என்னன்னா skin and the top அது of the கை skull. ஒட்டி இருக்கும் அப்படியா ஐயோ ஐயோ After the basic examination, ஒரு we செகண்ட் can see திக்குன்னு that ஆயிடுச்சு the எனக்கு brain's cerebral டப்புன்னு வெளியே gyri in வந்துருச்சு both hemispheres are symmetric. The brain looks good. Let's take a cross section. கைஸ் ஜிகில் ஜிகில் ஜிடிஎல் என்ன ஜிகில் ஃபிக்ஸ் இதுல பாருங்க ஜிகில் ஃபிசிக்ஸ் கொடூரம் ஐயோ கைஸ் leave the body Some pathologists மூளைய prefer to வைக்கல ப்ரோ examine organs without removing them. அட பாவிடே However, for me, it's much more convenient to examine them on a board, which we'll do now. மூளைய வைக்கல மூளைய தனியா திருப்பி வச்சுக்கிட்டான் தினேஷ் ப்ரோ விக்கியமே டாக்டர் ஆமா எங்க மூளை இதுதான் மூளையை கைட்டு வச்சிருக்கதா தனியா மூளையை கைட்டு எங்கடா Holding a வச்சிருக்கேன் long, narrow blade knife in the dominant Right, hand, we slowly cut the cranial nerves on both sides, all the time pulling the brain towards us. ஐயோ ஐயோ ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ கேம் ரைட்டு எனக்கு எனக்கு தூக்கி போடுது ப்ரோ இது So far, so ஐயோ good. ப்ரோ கட் பண்ணிட்டான் ப்ரோ ரொம்ப இது கறி கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டான் ப்ரோ அவன் No effect on the brain. ப்ரோ 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 இதுவாகுது ப்ரோ ஒரு மாதிரி இவனுக்கு மயக்கம் வருது போல ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ சிக்கன் பீஸ் கட் பண்ணி வச்சுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பிரெயின் ரோஸ்ட் ரிட்டர்ன் டு த அட்டாப்சி I can't. I cannot. இவனால பண்ண முடியலன்றான் I need pills. பில்ஸ் பாத்ரூமுக்கு போனோம் பாத்ரூம் போயிட்டு இது எத்தணும் யூ ரியலி காட் டு see this before அதுதான் எனக்கு கேள்வி பாத்ரூம் எங்க இருக்கு பாத்ரூம் இங்க இருக்கு சொன்னல இவனுக்கு எதுவும் ஆகுது மருந்து போடு பயந்துட்டாரு கேரக்டர் ஆமா அவனே பார்த்து பயந்துட்டான் அப்ப இவனுக்கு தெளிவாயிடுச்சு இப்ப பாருங்க மூளை இல்லாத முட்டா பையல என்ன பண்ண இப்ப ரிட்டர்ன் டு த அட்டாப்சி அவன்ட்ட We can rule the fatal accident out as well. மூளைக்கு தனியா இப்ப ப்ரோ இவன் யாரு போஸ்ட்மார்ட்டம் பண்றவனா இல்லையா அது வாந்தி எடுப்பாரு ஆமா அவன் வாந்தி எடுக்கல போஸ்ட்மார்ட்டம் பண்றவன் தான் எக்ஸ்க்ளூட் ஃபால் அஸ் பொட்டன்ஷியல் காஸ் ஆஃப் டெத் கீழே ஊந்து சாவல போல அதனால அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் கீழே ஊந்து செத்து இருந்தானா மூளை அடிபட்டு இருக்குமா ஸோ அதனால வந்து அவன் கீழே ஊந்து சாவல வேற ஏதோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ஓகேவா scalpel is a scalpel. The incision should be in the shape of a letter Y. ஓடு ஐயோ கரெக்ட்டா கட் பண்றா. We use a deep cut to reach all the way to the ribs and to penetrate the abdominal wall. Guys, bro, it's a murder. அவனோட தம்பியை வெட்டுங்க. ஐயோ அவன் ப்ரோ இது கேம் தெரியாமையே தேஸ்ட போல ப்ரோ. ஐயோ கொஞ்சம் கட் பண்ற போறோம். Now we peel back and separate. கட் பண்ணி பாப்போமா? கட் பண்ண முடியல. என்ன பண்ணோம்? then empty hand bro வெறும் கையால பண்ண சொல்றான் bro அவன். Now we need to remove the ribs. We'll need the loppers for this. பண்ணிடலாமா? என்ன பண்ண சொல்றான்? லாப்பர்ஸ். Quite a satisfying crunch for some anyway. After removing the cartilage tissue, we instantly notice two. You can see widespread black you enjoy bro right there. Cigarettes. Despite the tragic condition of the lungs, they are not the cause of death. Alice smoked too. It didn't kill her, but what was I talking about? Lungs. என்ன படிச்சிருக்கா? சரக்கு அடிச்சிருக்கானா? Advanced inflammation. சிகரெட் ஸ்மோக்கிங்கா? தினேஷ் ப்ரோ நீங்க மயக்கம் போடாம இருக்கீங்க, வேணா வேற கேம் விளையாடுவோம். இல்ல பாத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஓகேவா இந்த கேம்? இன்னும் ஹாரர் வரல. நெக்ஸ்ட் டாக்டர் லிவர் ஃப்ரை 1 பிளேட். அங்க பாத்தீங்களா நம்மால? What now? Select the syringe and obtain 3 samples for toxicity. Specifically 3.
From ஹார்ட் 5 யாரோ milliliters ஹார்ட் of கேட்டிங்களே electrical ஹார்ட்ல இருந்து fluid. ரத்தம் எடுக்கிறோம் பாருங்க. ஒன்று From பிளாடர். the bladder, we draw about 10 milliliters of fluid. பிளாடர்ல இருந்து ரத்தம் எடுக்க முடியும். சுச்சா தானே எடுக்க முடியும். Vitreous humor analysis. வாங்க அட்டு ரவி ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க வெல்கம் பேக். எனக்கு ஓகே தான். சிமிட்டாம பாப்பேன் அவர் பாருங்க. See the notebook from the office. Right. தலைவன் செயின் ஸ்மோக்கர் போல. ஆமா. Please excuse me while I run and fetch it. இவன் அப்படியே விட்டு போறான். என்னடா பிரிச்சு போட்டு அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறான். போய் ஆபீஸ்க்கு போயிட்டு எடுத்துட்டு அப்படின்றான் ப்ரோ அவன். அது முடிக்கிச்சு. இதான ஆபீஸ். ஆமா. என்ன எடுத்துட்டு சொன்னா நோட் புக். They definitely pay me too little for this. Stephen didn't clean up after himself. நோட் புக் தான எடுத்து சொன்னா. எங்க இருக்கு நோட் புக்? Read the notebook from the office with the necessary files. Door notebook. Thing is covered in stains. I should check this out under Use the the centrifuge. sometime. Centrifuge ஏதோ இருக்கா பாப்போம் போயிட்டு. When parcel arrived, open the box. Operation success. GTA 5ல ட்ரெவர் மாதிரி இருக்கு. அப்படியா? வாங்க 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 bro. Let's get back to the examination. Use the centrifuge. Centrifugeனா என்ன? அப்படினா என்னன்னு எனக்கு தெரியாது. அது இருக்கு. கைஸ் இப்போ ஒரு புது தகவல். இதுதான் சென்ட்ரிஃபியூஜ் நம்ம வச்சிருக்கு. சாம்பிள்ஸ் நம்ம வந்து ரத்தம் எடுத்தோம்ல படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல ஒரு இது மாதிரி வச்சு வேகமா சுத்து விடுவாங்கல்ல அது போல இது. 1 2 எதுன்னு ஞாபகம் வச்சு போனேன் இவன். என்னென்ன எலவு கேம் இது இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. செக் த கரெக்ட் ஸ்பீடு. என்ன பண்ணு இப்போ எப்படி ஸ்பீடு கரெக்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. இது என்ன கரெக்ட் ஸ்பீட்னு எப்படி தெரியும்? செட் த கரெக்ட் ஸ்பீட் ஆன் த போட் டயல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் மிக்சிங். நோட்ஸ் டைம் வந்து 15 நிமிஷம். ஸ்பீடு வந்து 70%. ஓகேவா? 15 நிமிஷம் டைம். ஸ்பீடு வந்து 70%. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரெயின் ஃப்ரை. ஆமா. ஆப்ரேஷன் சக்ஸஸ் இல்லை ப்ரோ. ஆப்ரேஷன் டெட் பாடி மொத்தமா. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடு. Oh shit. என்ன இவனுக்கு இது ஆகுது? கரண்ட் ஆகுது. ஓ இது ஆன் பண்ணா கரண்ட் இது ஆகும் போல. ஏய் ஏன்டா இப்படி பயமுத்துறீங்க? Where were we? Oh yes. இது ஆஃப் பண்ணி பாத்துறோம். Everything's separated as it should. Our lab is closed until tomorrow after the last incident. However, considering that Toby's favorite eau de parfum appears to be ethanol, the results won't surprise me at all. Let's go. இங்க இருந்து நம்ம எடுக்க கூடாதுன்னு சொன்னா இந்த சைடுல நிக்க கூடாது. Cardiovascular இந்த சைடு தான் போய் நிக்கணும். Specifically, ஆரம்பம். ஆமா ஆமா. And examine it closely. ஹார்ட் அனாலிசிஸ் பண்ணனுமா இப்ப? We look for dark hypoxic areas, clots, or other elements that stand out as abnormal. At first glance, the heart looks fine. The pulmonary trunk and aorta seem to be in good condition. There are no pathological changes that would have contributed to Toby's death. சாப்பிட போறீங்க. ட்ரெஸ் போட்டு விடுங்க. பொண்ணுங்க பாப்பாங்க. ரைட்டு ப்ரோ. இது 67 வயசு அது பொண்ணுங்க பார்த்து என்ன ப்ரோ பண்ண போறாங்க பாருங்க. Now let's take a closer look at the stomach. Stomach analysis. இப்போ வந்து வயித்து கிச்சு பாப்போம். Healthy. Pink color. ஸ்டொமக்கும் நல்லா இருக்கு. பிரச்சனையே இல்ல. கிராபிக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. கிராபிக்ஸ் நல்லா இருக்குல்ல. டேக்கிங் தி ஆர்கன் என்ன பண்ணு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பிரச்சனை இல்ல. The stomach has no major external damage. டேமேஜ் இல்ல. We must now cut it open and inspect inside. ஓ ஸ்டொமக் உள்ள பார்க்கணுமா? ரைட். நான் சொன்னேன்ல சரக்கு வரும் பாருங்க அதுல இருந்து. Carefully so that its contents do not spill out. We open the stomach along the greater curvature from the heart to the pyloric end. அழகா வேகமா கட் பண்ணுவோம். I already feel like there's something left inside. டக்கு மாதிரி இருக்கா? யாருக்கெல்லாம் வந்து வயித்து வறுவல் வேணும்? முகேஷ் ப்ரோக்கு ஒரு வயித்து வறுவல். Okay, large amount of gas, small amounts of yellow, grayish food content, resembling some kind of meat. Either our deceased hadn't eaten in days, or the bulk of his stomach had already fed away out. Looks like I'll have to find the missing contents. There are 2 ways here. Gas fluid remained of undigested food.
And the other is... It couldn't have been suffocation, could it? I'll add this to the list and move on to the deceased's neck. இங்க பண்ணுமா At இது first எடுக்கணும் glance, the இருக்கிற trachea looks எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா normal. எடுக்கிறான் Same result as with the stomach. The external inspection doesn't tell us anything. This time we'll cut on a tree. டுமாரோ நியூ இயர் பை த வே ஆமா 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 கொஞ்ச நேரம் ஆடிட்டே முடிச்சிரும் 9:40 அது வரைக்கும் நோ இன்ஸ்பெக்ஷன் ஓகே அடுத்தது டப்பு வாங்க While cutting such a small organ as the trachea, we must make a precise incision. என்ன பண்ணோம் ஓ அங்க போடுமா இல்லையே மெட்டல் ட்ரே இங்க வேற எங்கேயோ இருக்கா அது இருக்கு To be able to cut with the very ஹாப்பி tip of the அட்வான்ஸ் blade, நியூ இயர் நண்பா we must ஆமா hold ப்ரோ the scalpel ஹாப்பி as we would a pen. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ And after careful examination and deduction, we've got it. A clogged trachea. It's time to summarize the whole thing. ஓ புரியுதா குழல்லாம் அடைச்சு போயிருக்காச்சு தொண்டை Based on மூச்சு the விடுற report and குழல் எல்லாம் preliminary அடைச்சு போயிருக்கா documentation, it's safe to assume that the deceased passed out after consumption of alcohol and then fell asleep on his back. குடிச்சுதான் செத்துக்கிறான் ப்ரோ அவன் ப்ரோ தலைவன் ஆதித்ய வர்மா ஆமா நான் ஆதித்ய வர்மா கேமரா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு causing death. எது ப்ரோ கேமரா ஸ்டாண்டா ஹியூமன் 65 ரைட் இது எது சொல்றீங்க ஆதித்ய வர்மா என்ன பண்ணோம் நோட் த மெயின் காஸ் ஆஃப் டெத் ஆல்கஹால் தான் ஐயோ இல்லடா அதை தப்பா பண்ணிட்டேன்டா ஐயோ That's why we don't forget about the recovery position at dorm parties. சோக்கிங் அவன் வந்து தொண்டை அடிச்சு சரக்கு அடிச்சு சொன்னல அப்பயே எல்லாம் சோக் ஆகி தொண்டையில எல்லாம் மாட்டி போய் செத்து போய்க்காதான் என்னது டிசைட் த அப்ராப்ரியேட் மேனர் ஆஃப் டெத் அதான் பண்ணியாச்சு அப்புறம் என்ன ஷிஃப்ட் என்ன பண்ணோம் அதான் பண்ணியாச்சு நேச்சுரல் சூசைடு ஹோமோசைடு இது என்ன பண்ணோம் நம்ம கைஸ் என்ன டாக்டர் தப்பு பண்ணுறீங்க இல்லை தப்புலாம் பண்ணல ப்ரோ பாடி பார்ட்ஸை சொல்கிறாரு கேமரா ஸ்டாண்டுன்னு அப்படி ஆமாம் அப்படி தான் ட்ரைபாட் மாதிரி இருந்தது உண்டிகோல் மாதிரி இருந்தது கைஸ் இப்போ வந்து இவன் வந்து யூஸ் பண்ணி செத்துருக்கான் deceased probably fell asleep or fainted after drinking a large amount of concentrations of control accidental death தான் இது Now it's all clear. The Signature. death was suffocation. Now signature. The mystery is solved. But for us, signature போடுவோம் this is not the end. First, the dead body needs to be cleaned up. signature போட்டாச்சு அலைவன் ஐடி போலி டாக்டர் ஆமா ஐடி For this, we will need to close the body and grab the needle. First, we unroll the skin flaps. அவ்வளவுதான் guys திருப்பி எடுத்து வச்சாச்சு And then we sew the deceased back up. Needle. I'm using the baseball stitch technique. This stitching method is very strong. இவத்தியா டப் and quick to do. போட்டாச்சு Beautiful. சிக்னேச்சர் வெரி சூப்பர் ரைட்டு சிக்னேச்சர் ரூல் 1 தம்பி வரையணும் ஆமா leave the body okay Now we say goodbye to the deceased and put them safely in the fridge, ready for the next stage of their journey. ஃப்ரிட்ஜில் எத்தனை வைக்கணுமா இப்போ என்ன பண்ணோம் ஃப்ரிட்ஜ் இதான ஃப்ரிட்ஜ் எங்க அதோகுது ஃப்ரிட்ஜு என்ன ப்ரோ தையல் மிஷின் மாதிரி அடிக்கிறீங்க ஆமா தையல் மிஷின் மாதிரி எங்க ஃப்ரிட்ஜை காணோம் வச்சாச்சு கது கைஸ் சக்சஸ்ஃபுல்லி போஸ்ட்போன் பண்ணி கதவு முடியாச்சு On the way to the bar. ஹெட் டு யுவர் கார் இந்த பார்க்கிங் லாட்டுக்கு போகணுமா என்ன அவ்வளோதானா ஓகே Uncle Stephen, I don't feel like drinking alone today. இங்கே ஒன்றும் இல்லை என்னாச்சு கொரோனா என்னாச்சு பார்க்கிங் லாட்டு தானே போனேன் இங்கே வந்திருக்கான் எப்பா மண்டோடு
நீங்க போஸ்ட் பதற பண்ணிட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்றீங்க, ரைட்டு. இப்ப பண்ண பாத்தீங்களா? அவ்வளவுதான். என்ன பண்ண இப்ப அத? ப்ரோ மண்டை உடையுது ப்ரோ. மண்டை உடையுது ப்ரோ. என்ன பண்ண இப்ப? மண்டை ரத்தம் வருது. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இத்தனை போஸ்ட் பண்ணிருக்கேன் கைஸ் நானு. நானும் உள்ள போறேன். இதெல்லாம் நான் சூப்பர்மேன் மூவிலே பார்த்துட்டேன்டா. புதுசா ட்ரை பண்ணுங்கடா. எதற்கு புதுசா ட்ரை பண்ணுங்க. கோஸ்ட் ரைடர். கோஸ்ட் ரைடர் அத மாதிரி தான் வரானுங்க. அவ்வளோதான், கனவு முடிஞ்சிச்சு. கேம் ரீல்ஸ் வரப்போகுது பாருங்க. இப்போ லோடிங் சாப்டர் 1 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் சாப்டர் 1 ஆரம்பிக்குது இப்போ தான். ரைட்டு, இப்போ நேரம் நம்ம பண்ணது சும்மா போல. கனவு கைஸ், இது கனவு. What? Christ. What a dream. ப்ரோ இது சும்மா ப்ரோ, தம்மி தான். நம்ம தான் எதனா பார்த்துருப்போம். ஆமா, so much light everywhere. இந்த போட்டோ, இது அந்த பொண்ணு கூட இருக்க போட்டோ தானே? தெரியும். அந்த பொண்ணு போட்டோ எங்கன்னு பார்ப்போம். இருந்தாங்க வேணாம், வீட்டு விட்டு வெளியே போவோம் வாங்க. அதே மாதிரி இடம் தான் இருக்கு. போஸ்ட்மார்டமே கனவா? நைஸ் ப்ரோ. Almost left the door open. டோர் ஓபன் பண்ணி விட்டானா? பாத்ரூம்ல போயிட்டு பில்ஸ் எடுக்கணுமா? இங்க பாத்ரூம் எப்படி இங்க தானே இருக்கும்? எங்க இருக்கு பாத்ரூம்? கைஸ் அந்த பொண்ணு போட்டோ இருக்க பார்ப்போம். அந்த பொண்ணு போட்டோவே இல்லை. I'm not in the mood for music lately. அது நல்ல கதை. பாத்ரூம் இதோ இருக்கு. பாத்ரூம் அதோ இருக்கு. பில்ஸ். A pill a day keeps the defective jack away. ஆனா இவங்க பாவம் யோசிச்சு பாருங்க. நிஜமா ஹாப்பி நியூ இயர் கோஸ்ட் ரைடர். This won't help with my hangover. It's just too dirty to use. போடிங்க எடுங்க. The fucking I think நீங்க தான் மர்டர் பண்ண போறீங்க போல. போயிட்டு பண்ணுவோம். போட்டு நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர். Okay. I know I'm late. I'll be there soon. It's not like the dead are impatient. போட்டு போய் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர், மர்டர் நியூ இயர். Who is this? யார் பாது? Charlotte Graves. Oh God, I'm sorry. இவ சாக போறா. இவ்வளோ மாத்திரை. ஆமா, I thought it was work. இங்க பாருங்க, நானும் மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் போடணும். டெய்லி ஒன்று போடணும் நான். How is everything? We haven't talked since. என்ன? Well, அந்த பொண்ணு நம்ம பார்த்தோம்ல, அந்த பொண்ணு பேசுது. There are bad days. What can I say? At least I can hide away at work. Well, you always were the most comfortable in the நியூ இயர்க்கு கட்டிங் ரெடியா ப்ரோ? கட்டிங்கா? இருக்கு. ஆனா இல்ல. It's nothing serious. கட்டிங் எங்க அப்பா தான் போடுவாரு. நாங்களாம் அடிக்க மாட்டோம். வந்து அந்த மாசா கேஸ், மாசா மிராண்டா கேஸ். நாங்க உண்மையிலே போஸ்ட்மார்டம் பண்றவங்கலாம் ரொம்ப பாவம். அதுதான் சொன்ன பாருங்க. அப்ப ரொம்ப பாவம் அவங்கலாம். I'll look through everything. Thank you. I'll get through it somehow. நான் பாத்துக்கறேன். Have you asked Stephen if he has anything? அவன் பையனை பத்தி கேக்குறான். He said he gave everything to their mother and that I should ask you. I see. Jack, I know you're trying. அப்பாக்கு ஃபுல்லா வாங்கி கொடுங்க. ரைட். அப்புறம் டியூட்டிக்கு யார் போறது? அவர் நெக்ஸ்ட் மந்த் ரிட்டைர்மென்ட். நல்ல நெக்ஸ்ட் மந்த் நல்லா ஹாப்பியா போயிட்டு வரணும். இதனால எங்க I really should go down and I still. Sorry to keep you. I'll look for something inside. Thanks for the call. Oh, do you have you best remind me. 292 Browning Lane, apartment. பா அந்த வீட்டுக்கு, அந்த பொண்ணு வீட்டுக்கு போறீங்க. வாங்க ப்ரோ, வாங்க ரவி ப்ரோ. 13790. Got it. Thanks. Okay, thanks. சீக்கிரம் வெய்யே. பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணுட்ட பேசினா பேசிக்கிட்டே இருப்பான் போல. அஜிஷ் ப்ரோ மாதிரியே இருக்கான் இவன். And that's okay. ப்ரோ அந்த ஃபிஷ் எடுத்து வைங்க. பத்திரமா நைட்டு குடிப்போம். அடிச்சிடலாம். பியர் அது ஃபிஷ் இல்ல, பியர். Nice to hear you. ரெட் புல் பைலுங்க. கைஸ் நீங்க கேட்டீங்கல்ல, நம்ம முகேஷ் போட்டு கேளுங்க. அவர் தான் வந்து நல்லா ரிஸ்க் பண்ணுவாரு.
பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசணும் அதெல்லாம் வந்து அவர் அட்வைஸ் கொடுப்பாரு. மாஸ்டர் கிரியேஷன் சொல்லுவார், அவருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் முகேஷ் ப்ரோ, நீங்களாம் வந்து எதாவது அட்வைஸ் கொடுத்து என்ன பண்ணேன். ஃபைண்ட் அ ஃபோட்டோ ஃபைல்ஸ் இன்வால்வ். ஓ நான் வந்து இது எடுக்கணும், அலைஸ் ஃபோட்டோ கண்டுபிடிக்கணும். அலைஸ் ஃபோட்டோ எங்கே இருக்கு? Menu for today. Dinner in town and takeaway coffee. Davdi got a melody. இருங்க அந்த பொண்ணு ஃபோட்டோ. The remnants of last night's binge with Steve. இது கிடையாது. அந்த பொண்ணு ஃபோட்டோ எங்கே போய் தேடுறது இப்போ நான்? ஹைலைட் ஆகிருக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். இதில் இருக்கிறது An indispensable element of every office. இது கிடையாது. Some days I just ஃபைண்ட் feel அ like ஃபோட்டோ ஆஃப் setting அலைஸ். fire to all this அலைஸ்னா paperwork. ஃபர்ஸ்ட் யாரு இப்போ பேசுச்சு அவ? Fed up with it. அது இருக்கு. It was a miracle that the coffee didn't wash off the writing. இது எதுவுமே அலைஸ் இல்லை And that she ப்ரோ. said கோட் yes. வேர்டு டீகோட் பண்ணுறாதீங்க. அது ஓகே ஓகே ஓகே. அஜீஷ் ப்ரோவை கூப்பிடவா? 9:30க்கு 9:20க்கு ஞாபகம் படுத்த சொன்னீங்க அஜீஷ். இல்லை ப்ரோ, அது வந்து 9:30க்கு சொன்னேன். என்ன கேம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருங்க. ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ரைட்டு ஸ்ரீதர் ப்ரோ, ஃபுல் எமோஜி. அது ஹைட் ஆகிடும் ப்ரோ, ஆனால் பார்த்துட்டேன் நான். நன்றி நன்றி. தினேஷ் ப்ரோ மனோஜ் பாருங்க, வில் சி ரிஸ். அப்படியா? வரேன். அவர் லைவ் போடலையே. லைவ் போடலையா? பார்ப்போம். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஃபோட்டோ எங்கே தான் போய் தேடி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை வேற இடத்துல இருக்குமோ? அடியில் ஒன்று இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு கைஸ். அலைஸ். Alice and Charlotte in Amsterdam. பார்த்தீங்களா கைஸ்? அலைஸ். It's hard to believe they've known each other for so long. அலைஸோட ஃபோட்டோ இருக்கு. ஆஹா, இது நல்லா இல்லை, டார்க்கா இருக்கு. நீங்க பாஸ்ட் கோஆப் பிளே சொன்ன அப்படியா? ஓகே ஓகே. It's been almost a year. ஒரு வருஷமா பார்க்கலையா? சரி வா போவோம். It would be better if Charlotte had என்வெலப் this. தானே, It என்வெலப் deserves to எடுக்கணும் be on தானே இப்போ. display and ப்ரோ not பேக்ல hidden in a 10 drawer. on 10. அப்படியா? என்வெலப். ஐய் கைஸ் இங்கே பாருங்க, கியூட்டா இருக்கு இந்த பொண்ணு. ஆன்டியானா. ஆன் த டவுன் சைடு யூஆர் கெட்டிங் ஓல்ட். ஒரு ப்ளஸ் சைட் யூ ஒன்ட் ஸ்டார்ட் கோயிங் பால்ட். உனக்கு முடி கொட்டாது, ஆனால் உனக்கு ரொம்ப வயசாகுது அப்படின்றா. சிஸ்டரா? வாவ் வாவா, ரைட்டு. The view isn't spectacular. ஏய் but என்வெலப் what is எங்கடா? it? என்வெலப் கொடுறா, இதெல்லாம் வேணாம்டா. இங்கே பாருங்க, கேட்டிங்களா? ஏய் இங்கே பாருங்க, கிட்டா இருக்கு. இது பார்க்கறதுக்கு வந்து இது மாதிரி இல்லை. வாண்டா வாண்டா. ஆர்டிஆர் நாளைக்கு ப்ரோ. ஆர்டிஆர் நாளைக்கு போடுறேன். தினேஷ் ப்ரோ அக்கா சூப்பராக இருக்காங்களே. அக்கா என்ன அக்கா அழகா இருக்காங்களே. இப்போ என்வெலப்பு நான் எங்கன்னு போய் தேடுறது? நான் என்வெலப்பை ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே பாருங்க காய்ஸ், அதை விடுங்க, அதை ஏறா, இதை ஏறா. இங்கே பாருங்க. ஆர்டிஆர் நாளைக்கு இருக்கு. நாளைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இது இருக்கு என்வெலப்பு. அதான் அந்த ஃபோட்டோ தூக்கி உள்ள போட்டு Time to go to work. I'm seriously late. போவோம். போயிட்டு போஸ்ட் த லெட்டர் இன் த மெயில் பாக்ஸ். எலிவேட்டரில் போகணும் தானே? எலிவேட்டர் ஆன் பண்ணியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர். தினேஷ் ப்ரோ இன் கவுண்டர் பண்ணி அக்கா அழகா இருக்காங்கன்னு. என்ன சிகரெட் அடிக்கிறீங்க அக்கா? ஆமா அக்கா சிகரெட் அடிப்பாங்க, நம்மளும் கூட சேர்ந்து அடிப்போம். என்ன பண்ணோம்? மெயில் பாக்ஸ் எல்லாம் இங்க எங்க இருக்கும்? இங்க பாருங்க, ஸ்பிரிட். லுக் அண்ட் பிலீவ் இன் த ஸ்பிரிட். பாருங்க ஸ்பிரிட்டை பாருங்க, நம்புங்க.
எனக்கு இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு போர்டு வாங்கி இந்த வந்து ஆன்லைனில் இருக்குதுல்ல மிலிட்ரியில் இது பண்ணேன். அப்புறம் 5 minutes to go for 9:30 சூப்பர். என்னன்னு பார்ப்போம். நியூ இயருக்கு ட்ரீட் வைங்க. ட்ரீட் எங்கேயா? ட்ரீட்டு கேம் தான் உங்களுக்கு, ஹாரர் கேம்ஸ் தான் ட்ரீட் உங்களுக்கு. இல்லை என்ன கேம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லைவ்க்கு போடலான்னு சொல்லுங்க. நீங்கள் ஆர்டிஆர் கேட்குறீங்க. அவுட் ஆஃப் சர்வீஸ் கீழே இறங்கி தான் போகணும். இது இந்த மாதிரி கேம் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ இது? அட்டாச் சிமுலேட்டர் ஸ்டோரி கேம் மாதிரி அங்கே போய் போடணும். ஸ்டோரி கேம் மாதிரி பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு பேர் ஹாரரா? அதான் நானும் நினைச்சேன், ஹாரர் தான் நினைச்சேன் ஏத்தனேன். கட்சியில் பார்த்தா இப்படி ஆகி போச்சு ப்ரோ. நிறைய மொக்க வாங்கிட்டீங்க ப்ரோ. மிஸ்ட்ரி கேமு மொக்க வாங்கிட்டீங்க. விட்டாங்க ப்ரோ மிஸ்ட்ரி கேமு. அப்படி நேற்று மொக்கையா விட்டாங்களா? ரைட்டு ப்ரோ. இது சவுண்டு கிட்டது தானே? Damn, I forgot my jacket. Well, I'll brave it for tonight. பரவாயில்ல. Too bad. அவ்வளோதான் கைஸ். திருப்பி அங்கே போகிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு. கிராணி நாளைக்கு விளையாடுங்க. ஓகே கிராணி ஆடுறேன் நான். கைஸ் இதுக்கப்புறம் தான் சம்பவம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Nice and மெடிக்கல் எக்ஸாமினர் பீட்டர்ஸ் வைல். ஸ்மால் வைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மால் வைல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சவுண்ட் கேட்டது தானே இப்ப? Good evening, Mr. Ridley. கிராணி கண்டிப்பா நாளைக்கு கிராணி நான் வாங்கிடுறேன் நான். Some corpses have more personality than this guy. Go to office. நம்ம ஆபீஸ் தானே? ஆமா. Christ. Who leaves the window open in the middle of November? So இங்க வந்தவனே திடீர்னு இது லைட் அதிகமாகுது. ஏதோ பேய் பிடிச்சிருக்கு லைட்டுக்கு. மெயில்ஸ் என்ன மெயில்ஸ்? ஃபோன் பார்க்கணுமா? Don't waste money in granny. அப்படியா? நான் இது அக்கா கடையில டவுன்லோட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. Well, how are you doing? Yeah, I mean, it's your first birthday without her, and இவனுக்கு பர்த்டே வா இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு தான் சம்பவம் ஏதோ இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். அவனுக்கு பர்த்டே, நம்மளுக்கு வந்து வித்தியாசமான நாள். பாப்போம் என்னதான் சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. You know, today I slipped on his shit again. That fucking furball. He always has to shit next to my car. Anyway, I can't come over in the evening, but we'll catch up on the weekend, okay? Bye. I almost forgot. Charlotte called me this morning. She asked about you, so answer your calls, Jack. This time it's not a reprimand for being late. That's par for the course. I wonder when this clown will learn to look under his feet. அப்போ இன்னைக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு வேற என்ன? இன்ஸ்பெக்டர் மஃபின்னா என்ன? 1 minute 30 second பார்த்துருவோம் என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு. மஃபின்னா என்ன ப்ரோ? மஃபின்னா இருக்காது என்னன்னு தெரியுமா? I don't understand why you can't just smoke outside. மஃபின்னா என்ன? ஓ இங்க ஒரு சாப்பிட்றதா? கதவு ஏன் திறந்துருக்கு? சவுண்டு கேக்குது. மஃபின்னா என்ன? மஃபின்னா ஈட் பண்ற ஐட்டமா? ஓகே இது இருக்கு, ஆனா எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லையா? இதோ இருக்கு டிஃபன் பாக்ஸ், ஆனா இல்ல அதையும் எடுக்க முடியல. என்ன கைஸ் இது? மஃபினே வா, மஃபினே சீக்கிரம். என்னங்க எபிக் கேம்ஸ்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தலாம். ஏலியன் ஐசோலேஷன் சைலண்ட் ஹில் 2 3 சைலண்ட் ஹில் விளாடலாம். நான் கூட சரி இதுல கொடுத்த கேமோன்னு நினைச்சேன் நான். சைலண்ட் 2 இது முன்னாடியே கொடுத்த கேம் ஆச்சு. இது எதுக்கு தரானுங்க? அட பாவீங்களா. இங்க பாருங்க, இது போன டைமே கொடுத்தானுங்க இந்த கேம். ஆனா இந்த கேம்ல இப்ப சர்வரே யாருமே விளையாடுறதே இல்ல. போகலாம் கைஸ் இந்த கேம். ஆமா இது வேஸ்ட் பாருங்க, இது ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறது.
அதனால வேஸ்ட். சரி ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 2 கேம் வருது பாருங்க. நாளைக்கு மேபி நல்ல கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நியூ இயருக்கு பார்ப்போம் என்ன கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸா எது இந்த கேம்க்கா? நான் ஹாரர் கேம் விளையாடுவோம். நான் சொன்ன ஹாரர் கேம் விளையாடும். ஏலியன் ஐசோலேஷன், சைலண்ட் ஹில் 2, 3 விளையாடலாம் ப்ரோ. விளையாடலாம் நம்ம. சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இன்டெல் i3, இன்டெல் i7, ஏஎம்டி Ryzen 5 ரொம்ப மினிமம் தான் ப்ரோ. 8 ஜிபி ரேம் இருந்தாலே விளையாடலாம் தாராளமா. ஸோ இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு கூட 660 தான். ஸோ தாராளமாக விளையாடலாம். 1070K சப்போர்ட் பண்ணுது. தாராளமாக நீங்கள் விளையாடலாம். லேப்டாப்லேயே விளையாடலாம். ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் ரெக்கமெண்டட். 2 ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டே போதும்னு போட்டிருக்கு மினிமமில். அப்போ ஆடலாம். ஆமாம் கைஸ், மஃபின் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். மஃபின் இங்கேயும் சாப்பிட்டா நானும் போய் சாப்பிட்டு வந்துடும். அப்படியே எங்கே இருக்கு மஃபின்? ஒரு வேளை அங்கே போகணுமோ? பாத்ரூமில் இருக்காது. அதோ இருக்கு, அங்கேயே இருக்கு. அடப்பாவி. இந்த மஃபினை இன்ஸ்டால் பண்ண முடியல. காமிக்குது, அது எடுத்த மாதிரி காமிக்குது. I don't understand why you can't just smoke outside. ஏன் மஃபின் எடுக்க முடியல? I guess it was in another life. இங்க பாருங்க, கியூட்டா இருக்கு. Birthday. எடுத்தாச்சு. I actually forgot it was today. Alice baked me muffins. One like these ball 6 every then birthday. all out epic Treat for games. later. ஆமா, ஒரே ஒரு Always ஹாக்வர்ட்ஸ் crave லெகசி something மட்டும் தான் sweet கொடுத்தானுங்க. after a section. Okay. வேற எதுவுமே Joke's உறுதியா இல்ல. over. Apron, gloves, and get to work. Guys, இதுக்கப்புறம் சம்பவம் இருக்கு. பாப்போம் வாங்க. இதுக்கப்புறம் என்னதான் சம்பவம் இருக்கு. கைஸ், இன்னைக்கு ஒரு பொண்ணு டெட் பாடி. ரைட். ஆனா இப்ப அந்த நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஹாரர்ல இதெல்லாம் வந்தது. க்ளோஸ். You were on that talent அதெல்லாம் இல்ல. show. எபிக் கேம் சிஇஓ What's கிட்ட your name பேசுங்க again? தினேஷ் ப்ரோ. I have to ரைட். order another batch of these. I've got to remember to do that பேசிடலாம். later. And that's ஆன் the பண்ண whole செட் point. அப் கேமரா. Steven laughs at me for recording everything. He says that டப் வாங்க. November Nice. 21st, பொண்ணு ஆப்ரேட் பண்ண 1991. போறோம். Time 9:13 p.m. The சீக்கிரம்டா. outside lunch times up now. நெக்ஸ்ட் further information provided. எங்க இருக்கு இன்ஃபர்மேஷன்? Samantha. Yes. Samantha Barker. There's probably ஐசோலேஷன் எனக்கு விளையாடுறது என்னைக்கு சொல்றேன் ப்ரோ. நான் டவுன்லோட் போடுறேன். நான் டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு நான் when guys questioned. கியூட்டா இருக்கு guys. Friends admitted that Samantha's last days before losing during the interrogation. இங்க வேலை A செஞ்சிருக்கு. friend சோஷியல் of the செக்யூரிட்டி deceased நம்பர் பாருங்க. admitted that Samantha never got to after her first Evidence- album became a evidence commercial சரக்குலாம் success. இருக்கு. She டேப்லெட்லாம் was hit போட்டுருது. with a creative drought. The deceased was found Drug in her addict own போல. apartment in a semi-recumbent position on an armchair. Large quantities of alcohol and empty packets of sleeping pills were also found in the என்ன பண்ணோம்? apartment. 2 இது இருக்கு. கத்தி வச்சு அறுக்கிறது. அந்த ரத்தம் அப்படியே இருக்குது. further information provided. இன்னும் பார்க்கணுமா? நல்லா இருக்கு. அது ஓகே. அது ஒண்ணு. Found in her own apartment by police patrol. சரி ஓகே. Officers were called by a concerned friend of the Want to prepare the body. deceased. ஐயோ, who had been நல்ல வேளை unable to மறைச்சிட்டானுங்க. contact Barker for We several married a days. beautiful Well, girl, right? Let's see what's settled Fall this guys matter. win. As you can see, the body is fully clothed. Okay, now we can continue with the எங்க அம்மா வந்து examination. பண்ண போறாங்க. Again, என்னடா பண்ணிட்டு begin இருக்க? by taking photographs of the cadaver. I guarantee that over camera time அங்க it will இருக்கு. cease being embarrassing for you. இருங்க கைஸ், இந்த கேம் ஃபர்ஸ்ட் ஹாரர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன்.
ஹாரரா ப்ரோ? ஹாரர் இருக்காது. ஹாரர் இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. அக்கா எப்படியா? ரைட்டு. GTA 6 ஆடுங்க. ஆடலாம். வந்தா ஆடுவோம். We're just gonna wire your jaw right. Nope, those are eye caps. You know what? இருக்கு. ஹாரர் இருக்கு. நம்ம பாப்போம் வாங்க. வெயிட் பண்ணி தான் First, we photograph the whole body. Yes, sir. And now, any suspicious-looking marks or wounds. கை. Yes, I've seen this many times. Well, there's even more here. கழுத்து. Interesting. அக்கா அழகா இருக்காங்களா? அக்கா செத்து போயிட்டாங்க. வயித்துல. You don't get such bruises from a normal contusion. ஒண்ணு கையில இல்லையா? சரி ஒரு செத்துட்டு போயிட்டேன். இங்க பாருங்க, யாரோ நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. தட் இஸ் பர்சனல். ரைட்டு, வாங்க ஹரி ப்ரோ. A few we will need to look into here. என்ன பண்ணா? இங்க போட்டோகிராஃப்ல போட்டோ பண்ணோம். ஓகே. Get started. Notes prepared. என்ன பண்ணா? மேக்னிஃபிகேஷன் ஏரியா. ஃபர்ஸ்ட் இது பண்ண லென்ஸ் எடுத்து பார்க்கலாம். Bruises suggest. அடுத்தது GTA 6 லோ செட்டிங்ஸ்ல ஜிகில் ஆவலனா ராக்ஸ்டார் அவனே மாட்டன. Caused by either a very heavy blow or by some And here's something. The skin of some of them are rough. அப்புறம் கழுத்தெல்லாம் வெட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கழுத்தை அப்படியே வெட்டி இது பண்ண போறோம் நம்ம. As if someone. அப்புறம் கால். More numerous blisters. We have some leads to investigate here. Let's write this down. என்ன பண்ணா? Let's highlight the previously from. Given the condition on the neck, currently it's difficult to say in general, although it's easy. Examine after to be checked in the lab later. I'll add barbiturates to the list. Given the test begin a thorough examination. கத்தியேடு UV lamp எங்க போறது? UV lamp. I look carefully at the whole body. UV rays will reveal any traces. The area, legs, there's nothing here. Nothing. The left hand seems to be fine. சாப்பாடு போடல போல. சாப்பாடு போடல போல. Nothing to surprise us here. Now gently, we take from the rigor mortis examination. என்ன பண்ணனும் அதுக்கு? என்ன பண்ணனும்? rigor mortisனா நீடில் எடுக்கணும் தானே? இல்ல வேற ஏதோ. And we check for rigor mortis. ஓ, இது வந்து கையை தூக்கி போட்டு பார்க்கணும். ஐயோ அப்படி இல்ல. ஏய் தூக்குடா, பொறுமையா தூக்குடா. பாடி சோடா. தூக்கிட்டேன். The hand falls freely. After yesterday. ஓ, அது வந்து இப்பதான் எனக்கு பிடிக்குது. ஜாப்பனீஸ் கேம் இல்ல ப்ரோ, இங்கிலீஷ் கேம் தான் ப்ரோ. இப்படி கையை தூக்கி போட்டா சும்மா இப்படி விழுதா இல்ல அப்படியே புடிச்சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். புரியுதா? எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப நான் இவ்வளவு நேரம் புரியல. Scalpel. I dissect the skin of the deceased. வேடு போட்டுரும். And I proceed to deflect the skin flaps. Compared with yesterday's body, the deceased has only trace. Guys, நம்ம இப்ப வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஐட்டம். அடுத்தது என்ன பண்ணனும்னா லூப்பஸ் வச்சு கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சா? Rather, what don't we have?
There is certainly no sign of internal bleeding. Syringe, Sometimes regarding bruising, it doesn't take much. 100 IQ. ஆமா. My wife was constantly banging into furniture. Right, கலாய்க்கிறீங்க தானே. Door frames. That's a wonder she never broke anything. முன்ன பின்ன அட்டாப்சி இதெல்லாம் பண்ணிருக்கோமா? அது டேர்ம்லாம் உங்களுக்கு தெரியுமா? I will take samples for toxicological tests to determine the alcohol content in the bottle. All done. அடுத்தது. Retrieve the notebook from the office. Okay. போயிட்டு நோட் எடுத்துன்னு வருவோம் guys. இப்போ அக்காவை தனியாக விட்டு போவோம். Maybe one day I will need my notebook. Numbers have never been my strong point. It's probably why I regularly forgot birthdays and anniversaries. சாப்பாடு ஏதாவது இருக்கா பார்த்துட்டு போவோமா? இது லேபா? ஓகே. இப்போ இது திருப்பி அதே மாதிரி அந்த மினுக்கும் பாருங்களேன். 1 2 இன்னொன்று இருக்கணும். GTA 6 RTX மேக்ஸ் ஸ்ட்ரீம் பாருங்க, நான் பார்க்குறேன், பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகே அப்புறம் எப்படியோ வந்து நான் வந்து இதில் தான் PS5 ப்ரோவில் தான் விளையாடுவேன். ஸோ அப்போ வந்து என்னால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் குவாலிட்டியில் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஏன்னா அதில் மோஸ்ட்லி 2 தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணோம், என்ன நோட்ஸு 15 மினிட்ஸு 70% இதில். I'm starting the centrifuge. Let's see what results come out. The laboratory is already open, so... Fucking hell! Ridley! Mr. Ridley! Nuts. Where is he? The fuses need resetting. Check the breakers. Fuck it. I'll do it myself. Guys, சம்பவம் starting. இப்போ எங்கே போகிறது? நான் எப்படி போகிறதுக்கு வழியை காணுமே? எப்படி நான் பார்க்கறது? வழியே இல்லையா போகிறதுக்கு? ஐயோ, இந்த சைடு வழி இல்லை. இங்கே ஏதோ லைட் எரிஞ்சுது. இங்கே ஏதோ பிரேக்கர் இருக்குதா? இதுதான் பார்க்கணும். Check the breakers in the storeroom. போடுமா? Some of my previous cases, a reminder of more prosperous times. வழி கண்டுபிடிச்சிட்ட. எக்ஸிட். சூப்பர். ஓகே. ஸ்டோர் ரூம் எங்க இருக்கு? இதோட ஸ்டோர் ரூம், பாத்ரூம். சவுண்ட் வருது. Whatever. I know where the switches are anyway. First the right, and then the left. Ayyo, first the right. Your other right, Jack. Okay. Your other right, Jack. Other right. And voila. வந்துச்சு guys, successfully. இப்போ மாத்திரை எடுக்கிறோம் நம்ம. What? சவுண்ட் கேக்குது. வெளிப்போடி மாத்திரை பாத்ரூம்ல இருக்கு. மாத்திரை வர ரிட்டர்ன். Oh, for fuck's sake. Can't I work in peace? ஃபோன் தான் வந்துச்சு. பயந்துட்டோம் நம்ம. 1 மணிக்கு வரைக்கும் ஸ்ட்ரீமா. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்தோம் ப்ரோ. போய் சாப்பிட்டு வரணும்ல. சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிரேக் எடுக்க வேண்டியதுதான். Sorry man, this place is falling apart and Ridley won't even lift a finger to help. You just can't work here. Did the centrifuge trip the fuses again? Yeah, eventually everything's gonna go up in smoke. இதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி ஆர்ஆர் கேம் இருக்கு. ஆர்ஆர் இது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ It's free cremation with your autopsy. Jesus, stop it. That shit pisses me off. Okay, sorry, Jack. Anyway, I'm calling to ask how the autopsy's going. Soon there'll be journalists sniffing around for info, so we'd best be ready. I'll whiz through this in a couple of hours. நல்லா கோத்து விட்டுருக்கான். இங்கே அந்த ஆல்ரெடி ஹாரர் இருக்குன்னு தெரியுது இவங்களுக்கு. கோத்து விட்டு பண்றான். Sounds great. Thanks. Thank you. How's your head? ஏய் போதும்டா பேசுனதே. போடா ரூமுக்கு. On the way to work. Holy fuck, Jack.
தமிழ் கேமர் ஜிகே ஆர்டிஆர் 2 லைவ் ப்ரோ. ஆமா ப்ரோ, பார்த்திருந்தேன் நான் செல்ஃப் A இமேஜ்ல 3-car போட்டிருந்தாரு. police convoy was involved in an accident near Pete's Bay Bridge while transporting prisoners to Orleans Parish Prison. At the moment, we do not know the exact number of victims or whether any of the convicts escaped. However, the scale of the accident indicates a large number of victims, possibly even fatal ones. Police are on their way to investigate the incident and secure the area. We know that the injured prisoners are on death row. The police were to transport them to their execution, which was to take place tomorrow morning. Many of them are very dangerous criminals. We will report on the matter on an ongoing basis, so stay tuned with us. What? இங்க தான் தப்பிச்சு வர போறாருங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. Steven, was Red Pete one of the passengers? He was, wasn't he? What if he survived? Jack, I have to go. You want me on site? ஏதோ பயமுத்தி விட்டா இன்னைக்கு இருக்க சம்பவம். Talk to you later, okay? Fuck. நடிக்கிட்டு இருக்காங்க. Jack. என்ன பண்ணுப்பா? I need my pills. Pills. You heard him, Jack. A serious accident. என்ன பில்ல என்றா? He's definitely dead. Yes. ஒன்னு போறா போதும்டா, ரெண்டு போட்டு செத்துற போறடா. ஹீரோ என்ன ப்ரோ இப்படி பயப்படுறா? ரொம்ப பயப்படுறா. Christ. I've got to get back to work. Collect the samples from the centrifuge. What? Technical break. At least I know I can pursue a career as a janitor if I need to. My own ideal for all the fluid tests I need to perform during an autopsy. என்ன பண்ண? Collect the samples from. Fucking hell! See, radio bro. Check. Che. யாரா நீங்க? All right. Let's see if we were able to get anything out of this piece of crap. And miraculously, yes. Drug. The samples did spin. I'll transfer them to the chromograph in the lab. Lab. Place the samples in the rack. எங்க இருக்கணும்? rackல இருக்குமா? அந்த லேபுக்கு போணும் போல. The lab number lab. All right. Let's load this up. அது மூடிடுவேன் இதுக்கோ. நான் பாத்துட்டீங்களா? rack இது rack இங்க இருக்கு. இது இருக்கணும். I placed the test tubes in the rack. Now, just take 5 milliliters from each. Director 5. Okay. Minus 10,000 ஆறாவா? ரைட்டு. என்ன பண்ணோம்? Set of 5. CD2 5 milliliter. Precisely. That's that. No problem. எப்படி இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன். Set the pipe. Set up pipe 10 millimeter.
5 more. That's it. 15 millimeter. ஏய் என்னடா பண்ற? அவ்வளவுதான். Collect the final sample. We put the prepared sample into the machine. Oh, இதுக்குள்ள வைக்கணுமா? வச்சா Let's see what we have here. The results indicate that the deceased did consume வாழ்த்துக்கள் alcohol டாக்டர். shortly before death. கண்டுபிடிச்சாச்சு எப்படி பண்ணணும் However, சொல்லிட்டு. this is not an amount that I can பாடிக்கு ரிட்டர்ன் போணுமா? ஏய் அது இப்படி திறக்குது. The chromatograph results show that we can eliminate alcohol poisoning from our list of potential causes of death. However, remember that it disturbs the. Also remember that alcohol affects the metabolism of drugs in the liver, which I'll now look at in more detail. First, I'll pick up the syringe. I'll take samples from the liver and the heart to test the concentration of barbiturates in the body. ஒரு சாம்பிள். ஆனா गाइस இது ரொம்ப நேரம் விளையாடாத ஹாரரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே அட்டெம்ப்ட்ல ஹாரர் ஆக மாட்டேது. I'll do the test later. I'd best not try my luck with the centrifuge right now. Now I remove liver இங்க இருக்கா? அது கிட்னியா? No lesions. However, perhaps it let's அடுத்தது weight the liver at the scale. liver வந்து गाइस எவ்வளவு இது வேணும்? ஈரல் யாருக்கு வேணும்? The weight is 13. The liver is enlarged. Guys, 1.5 கிலோ இருக்கு. 1.5 கிலோ ஈரல். 1 கிலோ ஈரல் வந்து 70 ரூபாய்க்கு விற்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. A cross-sectional study. Perhaps the enlargement is the result of early cancerous changes. The blade glides through smoothly. I don't feel like I'm encountering any changes with the usual structure. மனோஜ் ப்ரோக்கு பார்சல் போட்டுறலாம். The liver is actually quite clean க்ளீனா தான் இருக்கு. மூளைக்கறியா? மூளை எவ்வளவு அறுக்கலாம்னு தெரியலையே. அவருக்கு சொல்லுவா அப்பா இருக்கும். ட்ரக் இருக்கா? 10 தான். த்ரோ ஹார்ட் அனாலிசிஸ் வாங்க. ஹார்ட் எடுப்போம். ஹார்ட் அடிபட்டிருக்கு. ஐயோ. At a glance, we can see signs of a heart attack. ஓ ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு. Have a heart attack due to natural causes. You want brain fry அச்சல்ல. Not from alcohol. I better he was and that's this. அடுத்தது use the centrifuge என்ன பண்ணனும்? Okay. Place the samples into the centrifuge rotator. Okay. All right. இந்த நோட்ஸ்ல ஓகே. அதே மாதிரி எங்கடா இது? எங்க மவுஸை காணோம்? மவுஸை காணோம் ப்ரோ. இருக்கா மவுஸ்? 15 நிமிஷம் 70. அதான் நான் கரெக்டு தானே? இது என்ன பண்ணோம்? செட் த கரெக்ட் வேல்யூ. இன்சைடு இருக்கு இல்லையே. 2னா அப்பனா 10 நிமிஷம் இருக்கணுமா? எது வச்சாலும் இதுவாக மாட்டுது. என்ன பண்ணோம்? நோட்ஸ் இந்த பட் blood alcohol content carbohydrate 2 weeks up to 8 hours. இங்க ஏதோ ஒன்று காமிக்குது. அதுதான் என்ன பண்ணதுன்னு தெரியல. 5 ml என்ன பண்ண தெரியல. गाइस உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் என்ன பண்ணணும்னு.
70 and 15 தான் வைப்போம் எப்பயுமே. 10 வச்சுட்டு விடணுமா? தெரியல என்ன பண்ணோன்னு. A considerable collection. A considerable collection. ரெண்டு சாம்பிள் வச்சா டைம் 15 அண்ட் அதுதான் ப்ரோ வச்சிருக்கேன். இங்கே பாருங்க டைம் 15 இருக்கா, ஸ்பீடு 70 இருக்கு, அதான் வச்சிருக்கேன். பட் ஆனால் செட் த கரெக்ட் வேல்யூஸ் ஆன் போத் டைல்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. என்ன பெர்ஃபார்மிங் செகண்ட் டாக்ஸிக்கல் டெஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் பார்பிடாச்சுரஸ் இங்கே இருக்கு பாருங்க, வேற எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ பேஜ் சேஞ்ச் பண்ணணுமா? இதோ இருக்கு பாருங்க, டைம் 10 நிமிஷம், ஸ்பீடு 75. டைம் 10 நிமிஷம், We ஸ்பீடு close the 75. centrifuge and pray that it doesn't trip anything again. It looks like our luck is in. ஓகே, இந்த டைம் வந்து எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சிச்சு போல. என்ன பண்ணோம்? collect the samples. கிளிட்சா வச்சிருக்காங்க கேம். எடுத்துட்டேன். We can take the samples to the lab now. I wonder how she was able to get hold of these drugs. Lab போன அதே மாதிரி பண்ணுமா? Okay, நடா 2 இது samples this time. 6 milliliters each. 6 millimeters. ஓகே, ஒன்று முடிச்சாச்சு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ற டெட் பாடி வச்சு? வாங்க பவுல் ப்ரோ, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ நான். வாங்க நியூ இயருக்கு வந்து ஏதாவது புதுசா கத்துக்கலாம் சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணலான்னு கத்துக்கலான்னு இருக்கேன். பாத்தீங்களா, நான் வந்து வித்தியாசமா பண்றேன். நான் வந்து டாக்டர் ஆயிட்டேன், அட்டாப்சி டாக்டர் ஆயிட்டேன், மெடிக்கல் எக்ஸாமினர். Well, let's see how much of it we find. Happy New Year bro. Same to you bro. Super. எடுத்து Look. என்ன பண்ணோம்? Continue to examine the body. இது ஆர்ஆர் கேமா ப்ரோ? ஸ்ரீதர் ப்ரோ கவர்மெண்ட் அப்ரூவல் தானா ப்ரோ? ஆமா. என்ன பண்ணோம்? The tests show that the collected blood contained enough barbiturates to cause cardiopulmonary. ஏதோ சொல்றாங்க. சீக்கிரம்ப்பா முடிச்சு விடுங்கப்பா. Before extraction, I ligate the entire organ to prevent its contents from spilling out. Okay, I'm now cutting out the organ, which will move to the board for dissection. Oh, he's doing this illegal, right? இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் வந்து வயிற்று வறுவல் போட the போறேன். stomach and intestines are full of surprises. அப்படியே பொறுமையா கட் பண்ணுவோம் நம்ம. மிஸ்டர் பின் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஐயோ இங்க பாருங்க, உள்ள மாத்திரையா போட்டு சாப்பிட்டு தள்ளி இருக்கு, வயிறு ஃபுல்லா மாத்திரை. You don't take this many drugs by accident. ட்ரக் ஓவர்டோஸ். ஆர்ஆர் கேம் இல்ல ப்ரோ ஆர்ஆர் கேம் ஓரளவுக்கு தான் ப்ரோ இருக்கு. நானும் கொஞ்சம் பயந்தேன், ஆனா வந்து ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருந்தது. Lungs are normal. The deceased's trachea is normal. The deceased's intestine is normal. No clear pathological changes. Abdominal cat. We can check. கைஸ் மூளைக்கறி கேட்டிங்களே, யார் கேட்டது மூளைக்கறி? யாரோ கேட்டீங்க எனக்கு பிரெயின் கறி வேணும்னு சொல்லிட்டு. இங்க சில மெசேஜ் காணோம். யாரோ கேட்டீங்க மூளைக்கறி, இப்போ நம்ம மூளை வெட்ட போறோம்.
கிட்னி போடு மாசு. ஆஹா. நம்ம என்ன பண்ண போறோம்? சா I make a cut to open the lid of the victim's skull and remove the brain. மூளை நான் தான். நீங்க தான் கேட்டீங்களா? சூப்பர். பாருங்க மூளைக்கறி. பச்சைக்கு நிறுத்துறோம் பாருங்க. Brain is normal. No obvious lesions. Alright. I need to dissect it on a... Leave the body. Dissect the brain of the cutting board. என்னம்மா? என்ன செஞ்சுக்கிற? தொட்டுக்க? சரி. ரைட்டு. நான் அப்படியே Using a சாப்பிட்டு knife, I carefully cut through the brain tissue. I peek inside மூளைக்கறி கைஸ். ஸ்ரீதர் ப்ரோ மூளைக்கறி உங்களுக்கு. I don't think there's anything worth மூளை கருப்பு கலர்ல இருக்கு. ஐயோ. As expected, the deceased's brain is in excellent condition. No discoloration. மூளைல நல்லா இருக்கா. அதனால கைஸ் ஸ்ரீதர் ப்ரோ உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ மூளைக்கறி. இந்தாங்க 1/4 கிலோ 3/4 கிலோ வச்சுக்கோங்க. But who knows? Maybe the spinal cord has been severed. I need goggles and a saber saw. I think the goggles were in the desk drawer. Oh, they're out there. எடுக்க மாட்டான். எடுத்து மாட்டு கண்ணுல. Saw. I need saw. Fuck. I don't see it here. Oh. Actually, where the basement key? Basement key எங்கேயோ வச்சுட்டு போயிட்டான். நான் பேஸ்மெண்ட்டுக்கு போனோம். இப்போ இன்னைக்கு இருக்கு ஏதோ சம்பவம் இருக்கு. இன்னும் மூளை கருப்பு கலர்ல இருக்கு. ஆமா. இவன்ட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்போம். எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு. என்னப்பா இது ஸ்க்ரீன்லி வேற வெளியே உட்காந்துருப்பா. வாங்க சாய் ப்ரோ. வாங்க வெல்கம் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். வெல்கம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. Mr. Ridley, I need a key to the basement. Basement key வேணும்பா. Why is the key lying at the... never mind. Thank you. Hey, Hammond. எங்க இருக்கு? Did you hear about the convoy? இரும்பல்னு வந்தவன் பாவம். ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். Beat again, huh? Let's hope they won't. அவனை போட்டு அவன் கழுத்துல ஆனா அந்த பொண்ணு கழுத்துல இருந்தது. கழுத்துல வெட்டி இருக்கலாம். கழுத்துல வெட்டாம போயிட்டோம். ஐயோ நியூ இயர் அன்னைக்கு என்னென்னலாம் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம find the key for the basement in the social room பண்ணுவாங்க. If only he could put that much enthusiasm into his work. I get the feeling that searching through this please may the basement grab the spines. எங்க இருக்கு basement? எங்க போணும்? இதுதான் இருக்கு எக்ஸிட். இங்க போக முடியாது. Fuck. Why did the prison convoy have to get into an accident? Basement. இது ஹாஸ்பிடல் மாதிரியே தெரியல. அதான் இது வந்து மெடிக்கல் எக்ஸாமினர் ஆபீசர். அங்க பாருங்க மெடிக்கல் எக்ஸாமினர். Cool breath. பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? You're nearly finished with the autopsy. Then you can go home. பேஸ்மெண்ட் உனக்கு இப்படிதான் வச்சிருப்பானுங்க. இந்த சைடு இங்க தான். அது ஒருக்கு பாருங்க பேஸ்மெண்ட் டோர். I'll take the saw. Sound. Fuck! It's jammed! Doesn't anyone do maintenance around here? Damn hatch. Damn red Pete. உள்ள இருக்கும்போது அவனுக்கு மூடிச்சுனா என்ன இருக்கு? நல்ல வேலை கரெக்டா. நான் எடுத்துட்டான். திருப்பி போனோம் வெளியே போயிட்டு எக்ஸாமினேஷன் முடிச்சிடுவோம். அங்கே முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். Things away properly. Damn student lectures and their fucking props. எங்க அம்மா வந்து கண்டிப்பா என்னடா விளையாடிட்டு இருக்கேன்னு கேட்க போறாங்க. நீங்க வேணா பாருங்க. And like clockwork, he's already sleeping. சைக்காலஜிக்கல் ஆரோக்கியம்னு போட்டிருந்தான். ஆனா ஆரர் மாதிரி ஒண்ணுமே தெரியல. Sorry for the short interruption. I hope you all took the opportunity to grab some coffee. And now that I have everything I need, I'll move on to revealing the spinal cord. எப்ப ஏமா பயமுத்துற நீ வேற? Thank you. That's it.
கரெக்டாக வெட்டிட்டே போகிறோம் நம்ம பொறுமா வெட்டியாச்சு. ஐயோ ஏ ஏ ஏ ஏ ப்ளஸ். ஐயோ என்ன பண்றான்? இத தண்டையில பிடிச்சி இருக்கு. Is removed. I can see that the spinal உள்ள cord ஒண்ணுமே இல்ல. severed. This இங்க shows பாருங்க that ஒண்ணுமே apart இல்ல, from காலியா the இருக்கு. neck, hanging didn't negatively affect the condition of the deceased. Ladies and Overdose gentlemen, now the trace the other. இது வந்து என்னன்னா ஆக்சிடென்ட் இது. Autograph, and we can start sewing. இந்த டைம் கரெக்டா விட்டுறோம். ஐயோ வாட்டா வர மாட்டேது. In the 1950s and 1960s, the use, I think, Where's the body? குழந்தைகள் இதை பார்க்காதீங்க. At home, it was a help and comfort. On death row, a farewell to the convicts. Well, thank you for your attention. Leave the body. இன்னைக்கு அவ்வளோதான். You need to place the body in the fridge. Day. I can feel those hunger pains coming on. I guess I'll have to pick something up along the way. Gloves in the trash. Leave the apron for cleaning. அதான் guys, இத போயிட்டு பார்க்கிங் போயிட்டு. Now I can go. முடிச்சிடுறா. A nightcap will do me good. Good night, Mr. Ridley. The police will pick up the body. அவன் பேசவே மாட்டான். I guess there are actually two things in this world you can be certain of. Death and Ridley's reluctant attitude. Alright, maybe three things. My whiskey on the rocks when I get home. முடிச்சாச்சு கைஸ். இதுல ஒன்றும் ஹாரர்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. சும்மா ஏதோ ஜாலியாக இருந்தது அவ்வளோதான். ஹாரர் மாதிரிலாம் ஒன்றுமே எனக்கு தெரியல. This block can be ஜாலியாக இருந்து quite சொல்கிறதோட intimidating when it's so quiet. பண்ணோம். Almost there. Stephen didn't want to go out for a drink tonight, so I'll drink my whiskey in the company of my TV. Shit. I forgot the muffin. Well, Ridley will have a nice treat for the night. I'm sure he'll be his happy, thankful self tomorrow. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவாங்க. நான் போதா இல்லையா? What? கது திறந்து போய் கிடக்குது. What the fuck? But I locked it. I'm sure of it. Right. இது ஆரம்பிக்க ஏதோ சைக்கோ த்ரில்லர் கேம் மாதிரி இருக்கு. சாப்டர் 2 போதான் நல்லா இருக்குமோ நம்ம இல்லனா வந்து பயந்து இருக்காது. ஓகே गाइस, சாப்டர் 2 வந்து நம்ம நாளைக்கு இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து நான் போய் சாப்பிட்டு வந்துறேன். சாப்பிட்டு வந்துறேன். எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துருங்க. அப்படியே சாப்பிடுங்க. ஆமா கரெக்ட். Oh god. Trinket box. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கானே. What am I supposed to do now? Fuck! இதெல்லாமே Great. That's all I need. இதெல்லாமே அப்படியே இருக்கும். What if it was red? சரி ஓகே, இதை நம்ம முடிச்சுட்டு சாப்பிட்டு வருவோம். ஓகே கைஸ், பார்ப்போம். பை பை பை. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னும் ஒரு 1/2 hourல அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் போடுவோம். பை கைஸ். தேங்க்யூ. சீதர் ப்ரோ, பவுல் ப்ரோ, முகேஷ் ப்ரோ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சாய் ப்ரோ, பார்ப்போம்.